வேத வசனத்தில் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனத்தை வாசிப்போம். आज हम पहला कोरिन्थियर 10वां अध्याय का 13 वचन को पढ़ेंगे. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ள முடியாத போக்கை உண்டாக்குவார். அல்லேலூயா. हालेलुया. நாம் இந்த வசனத்தில் வாசிக்கும் போது जब हम इस वचन में पढ़ते हैं மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் और जो तकलीफें मनुष्य को नहीं होती, வேறு சோதனை உங்களுக்கு என்ன செய்யவில்லை, நேரிடவில்லை. कोई और संकट या समस्या आपका नहीं है. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சோதனைகளும் பாடுகளும் கடந்து வரலாம். हमारी आत्मिक जीवन में तकलीफ और दुख आ सकता है. நீங்க 46ஆம் சங்கீதத்தில் வாசித்தால் यदि भजन संहिता 46 अध्याय को आप இந்த पढ़ेंगे, சோதனைகளும் பாடுகளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. और ये जो तकलीफ दुख है वो हमारे आत्मिक जीवन का एक भाग है. அநேக பாடுகள் உபத்திரவங்களை நாம் கடந்து போகும்போது அது தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிற அல்லது ஒரு பகுதியாய் और காணப்படுகிறது. जो दुख और तकलीफ को हम झेलते हैं वो परमेश्वर ने अनुमति दिया हुआ एक भाग है. ஆனால் 46ஆம் சங்கீதத்திலே 10வது வசனத்தில் வாசித்தால் लेकिन 46 अध्याय का 10वां वचन को अगर आप पढ़ेंगे, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன செய் அறிந்து கொள்ளுங்கள். और तुम चुप रहकर देखो कि मैं परमेश्वर हूँ. பிரச்சனை வரும்போது நீ அமைதியாக இருந்து கர்த்தருடைய வல்லமை அவர் யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் जब என்கிறார். समस्या आएगा तो आपको चुप रहकर समझना कि प्रभु कौन है. நாம் சோர்வுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. हमें चिंताओं के लिए स्थान नहीं देना இந்த है. சோதனைகள் அல்லது நாம சந்திக்கும் போது பின்வாங்கி போயிடக்கூடாது. जब दुख का हम सामना करें तो पीछे नहीं हटना है. எதற்காக இப்படிப்பட்ட சோதனைகளையும் பாடுகளையும் அனுமதிக்கிறார் என்றால் किस कारण से परमेश्वर इन चीजों को अनुमति देता है? அது அல்லேலூயா ஆமென் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாய் காணப்படுகிறது. ये परमेश्वर का अभिषेक को दिखाने के लिए एक मौका है. நீங்க சோதனைகளை கடந்து போகும்போது அதுதான் ஆண்டவருக்கு ஒரு சந்தர்ப்பம் அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தும்படியாக. जब आप तकलीफों का सामना करें तो वही मौका है परमेश्वर अपना अभिषेक को दिखा पाए. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தால் यदि हम न्यायों का 7वां अध्याय को पढ़ेंगे, கிதியோனுக்கு விரோதமாய் அல்லேலூயா மீதியானியர்கள் கடந்து வந்தார்கள். गिदोन के विरोध मिदानी लोग आए थे. 1,20,000 பேர்கள் விரோதமாய் வந்தார்கள். 1,20,000 लोग विरोध में आए அதை थे. நீங்க 8ஆம் அதிகாரத்துல படிச்சு பார்த்தால் எவ்வளவு ஜனங்கள் வந்தார்கள் என்று காண முடியும். यदि न्यायों के 8वां अध्याय में देखें तो कितने लोग विरोध में आप समझ सकते हैं. 1,20,000 பேர்கள் கிதியோனுக்கு விரோதமாய் வந்தார்கள். 1,20,000 लोग गिदोन के विरोध आए थे. ஆனால் அல்லேலூயா இந்த கிதியோனோடு இருந்தவர்கள் 32,000 பேர் இருந்தார்கள். लेकिन गिदोन के साथ सिर्फ 32,000 लोग थे. ஆனால் அந்த 32,000 பேர்களையும் தேவன் பயன்படுத்தல. और उन 32,000 लोगों को भी परमेश्वर ने इस्तेमाल नहीं किया. எத்தனை பேர்களை தேவன் தெரிந்து கொண்டு பயன்படுத்தினார்? कितने लोगों को परमेश्वर ने चुनकर अलग किया. கிதியோனோடு ஒரு 300 பேரை மாத்திரம் வச்சு அவர் பயன்படுத்தினார். गिदोन के साथ कुछ 300 लोगों को परमेश्वर ने उपयोग में लाया. எதற்காக அவர் பயன்படுத்தினார் என்றால் அந்த இடத்துல தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாய் பயன்படுத்தினார். और क्यों इस्तेमाल क्यों किया? ताकि वहां पर प्रभु अभिषेक को बताए. பெரிய வெற்றியை நீங்கள் ஒரு பக்கத்துல 300 பேரையும் இன்னொரு பக்கத்துல 1,20,000 பேரையும் வைத்து பார்த்தால் आप एक और 300 लोग को रखो और दूसरी और 1,20,000. இந்த 300 பேர்கள் 1,20,000 முன்னால ஒண்ணுமே கிடையாது. ये 300 लोग 1,20,000 के सामने कुछ नहीं थे. ஆனால் அந்த 300 பேர்களோடு கர்த்தர் இருந்தபடினால लेकिन क्योंकि उन 300 लोगों के साथ परमेश्वर थे, கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தார். प्रभु ने अपने महिमा को बताकर एक बड़ा जय को उस दिन दिया. இந்த 2022 நீங்கள் அதிகமான பிரச்சனைகளை கடந்து போனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். इस 2022 में अगर ज्यादा तकलीफ का आप सामना करते हैं मतलब प्रभु आपके साथ है. அவர் தம்முடைய வல்லமையை அல்லேலூயா வெளிப்படுத்தி உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். वो अपने महिमा अभिषेक को बताकर आपको छुड़ाना योग्य चाहता है. உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டுன்னு இயேசு சொன்னாரு? உபத்திரம் உண்டு. इस संसार में दुख क्लेश होंगे करके कहा गया. உலகத்திலே அல்லேலூயா யோவான் 16:33 உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு?
உபத்திரம் உண்டு. योना 16:33 में इस संसार में क्लेश होंगे, அல்லேலூயா. வேலையில உபத்திரம் காணப்படலாம், नौकरी में शायद तकलीफें होंगी, செய்கிற தொழில்ல உபத்திரம் காணப்படலாம், या जो व्यापार करते हैं उसमें तकलीफें होंगी, அல்லேலூயா. குடும்பத்துல உபத்திரம் காணப்படலாம், या परिवार में तकलीफ சொந்த समस्या, சரீரமே ஒரு உபத்திரமாய் காணப்படலாம். या शरीर में दुख है. ஆனால் அல்லேலூயா, உலகத்துல இருக்கிற வரைக்கும் என்னது உண்டு? இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டு. तो जब तक हम संसार में ये दुख और तकलीफें हैं, Praise the Lord. இந்த உபத்திரவங்களிலே ஆண்டவர் அல்லேலூயா தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர் யார் என்பதை நமக்கு காண்பிக்கிறார். लेकिन इन दुख और तकलीफों के बीच में प्रभु अपनी महिमा को दिखाता कि वो कौन है. Praise the Lord. அல்லேலூயா. இதன் மூலமாய் நம்மை அதிகமாய் பக்குவப்படுத்த விரும்புகிறார். इसके द्वारा प्रभु और हमें तैयार करना चाहता है. ரோமர் 5:3 நாம் வாசித்தால், रोमियो 5:3 में, ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே உபத்திரவம் நமக்கு என்ன கொண்டு வருகிறது? பொறுமையை கொண்டு வருகிறது. और रोमियो 5:30 में वो जो तकलीफ है वो हमें एक धीरज लाता है. உங்களுக்கு பொறுமையே இல்லை அப்படின்னு சொன்னால், यदि आप में धीरज है ही नहीं, அதிகமான பொறுமை எப்படி கிடைக்கிறது என்றால் அதிகமான உபத்திரவத்தின் மூலமாய் கிடைக்கிறது. तो ज्यादा धीरज कैसे मिलता है? तकलीफों के कारण. சில பேர்கள் பொறுமையே இருக்காது வாழ்க்கையில. कुछ लोग के जीवन में धीरज ही नहीं होता है. ஆனால் நீடிய பொறுமை எப்படி அவர்களுக்கு வருதுன்னு சொன்னால் அதிக கஷ்டங்களை பாடுகளை கடந்து போகும்போது. लेकिन ज्यादा धीरज कब आता है? जब वो लोग बहुत दुख तकलीफों का सामना करते எத்தனை பேர் हैं. இந்த பாடுகள் மூலமாய் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில பக்குவப்படுத்துகிறார் என்று விசுவாசிக்கிறார். कितने लोग विश्वास करते हैं इन तकलीफों के कारण प्रभु हमें परिपूर्ण करता है. அவர் இன்னும் அதிகமாய் நம்மை பக்குவப்படுத்தி நிறுத்த விரும்புகிறார். वो हमें और परिपक्व बनाता है. அதனால நாம சோர்ந்து போகாமல் அவைகளை நாம் மிகுந்த சந்தோஷமாய் எண்ண வேண்டும் என்கிறார். इसलिए निराश न होते हुए उसे एक बड़ी आनंद की बात जैसा गिनना है. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும் போது, और याकूब 2:9 में, யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசித்தால், याकूब का पहला अध्याय का 2 நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது और अन्य प्रकार की तकलीफों को जब झेलते हो, உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது என்ன கொண்டு வருகிறது? பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். तो आपके क्लेशों को एक बड़ा आनंद जैसा आप गिनो. எத்தனை பேர் இன்றைக்கு ஆராதனையில சொல்ல முடியும், நான் அல்லேலூயா உபத்திரவங்களை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுகிறேன் சொல்லி? कितने लोग कहते हैं कि मैं तकलीफों को एक बड़ा आनंद जैसा गिनूंगा. அல்லேலூயா எல்லாருக்கும் உபத்திரவம்னு சொன்னாலே பிடிக்காது. और सब लोग को दुख या तकलीफ कहेंगे तो पसंद नहीं है. அல்லேலூயா ஆசீர்வாதம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். और यदि आशीष कहे तो बहुत खुश होते ஆனால் हैं. இந்த உபத்திரவத்தை குறித்து வாசிக்கும் போது பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் போது அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். लेकिन अन्य प्रकार के तकलीफों के बीच में जब आप पढ़ते तो उससे आनंद की बात गिनो. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அபிஷேகத்தில் பலப்படுத்தி பிரச்சனைகளை கடந்து போகும்போது சோர்ந்து போகாமல் முறுமுறுக்காமல் கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ அவர் நடத்த விரும்புகிறார். और प्रभु अभिषेक करके आपको आगे चलाएगा ऐसा विश्वास करो. நாம் யோபை குறித்து பார்த்தால் அவனுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள். जब अय्यूब के बारे में समझे तो उसके जीवन में बहुत से तकलीफें थी. யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல ஒரே நாளையில அவனுடைய 10 பிள்ளைகள் மரித்து போனார்கள். अय्यूब पहला अध्याय का 20 वचन में एक ही दिन में उसके 10 बच्चे मर गए. யோபனுடைய ஒரே நாளையில 10 பிள்ளைகள் மரித்து போனார்கள். और एक ही दिन में उसके 10 बच्चे मर गए. அப்பொழுது 20வது வசனத்துல யோபு என்ன சொல்லுகிறார்? तब अय्यूब पहला अध्याय 20 में अय्यूब क्या कहता है? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னு और சொல்றார். प्रभु ने दिया, प्रभु ने लिया, प्रभु की नाम की स्तुति है वो कहता இது है. யாராலும் அப்படி அல்லேலூயா சொல்ல முடியாது. इस बात को ऐसा कोई नहीं कह सकता. இத்தனை பெரிய ஒரு இழப்பு, इतना बड़ा एक नुकसान, இத்தனை பெரிய வேதனை அவனுடைய வாழ்க்கையில. इतना बड़ा उसके जीवन में एक वेदना ஒரே था. நாளையில 7 பையங்க அல்ல 3 பொம்பளை பிள்ளைகள் மொத்தம் 10 பேர் மரித்து போனார்கள். और एक ही दिन में 7 लड़के उसके और 3 लड़की मर गए. ஆனாலும் அவனுடைய வாயிலிருந்து ஒண்ணே ஒன்று வருது, ஸ்தோத்திரம். लेकिन फिर भी उसके मुंह से एक ही बात निकला, प्रभु की स्तुति हो. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்னு சொல்லி அவன் கர்த்தரை और स्तुति करके वो प्रभु का महिमा करता எத்தனை है. பேர் கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழத்தான் நம்மள வச்சிருக்கிறாரு? कहते लोग कहते प्रभु का महिमा करने के लिए प्रभु ने हमें जीवित रखा. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் அவரை மகிமைப்படுத்தணும். हमारे जीवन के द्वारा उसको हमें महिमा करना है. அதனுடைய 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசித்தால், उस अय्यूब दूसरा अध्याय का 10वां वचन में, யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல अय्यूब दूसरा अध्याय का 10 वचन, அவன் தன்னுடைய அல்லேலூயா வாயினால் தன்னுடைய உதடுகளால் என்ன செய்யவில்லை?
அவன் பாவம் செய்யவில்லை. और अपने बोलने से उसने पाप नहीं किया। அடுத்ததுல வாசிக்கிறோம், அவன் தேவனுக்கு விரோதமா என்ன செய்யல, அவன் குறை சொல்லவில்லை. और फिर हम पढ़ते कि उसने प्रभु के बारे में कुछ गलत नहीं कहा அவன் தேவனுக்கு விரோதமாய் அவன் குறை பேசல. और प्रभु के बारे में कुछ कम नहीं कहा। நான் இவ்வளவு நாளா ஜெபம் பண்ணேன், இவ்வளவு நாளா ஆராதிச்சேன், ஆண்டவருக்கு தெரியலையா, ஆண்டவருக்கு புரியாதா, கண்ணு இருக்கு அப்படின்னெல்லாம் சொல்லல. कि मैंने इतने दिनों से प्रार्थना किया, क्या प्रभु देखता नहीं, उसके पास आंखें नहीं है அந்த क्या? சூழ்நிலைகள்ல ஆண்டவருக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை கூட பேசல. और ऐसे परिस्थितियों के बीच में उसने प्रभु के विरोध कुछ भी नहीं कहा। ஆனால் இன்னைக்கு சில சின்ன சின்ன பிரச்சனை வந்துருச்சுனாலே பிசாசு என்னமெல்லாம் பேசணும்னு விரும்புறானோ அத்தனையும் அலி விசுவாசி மூலமா பேசுறது. लेकिन आजकल छोटा तकलीफों के बीच में शैतान जो कुछ बोलना चाहता है वो विश्वासी लोग ஆனால் कहते யோபு हैं। பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவனாய் காணப்பட்டான். लेकिन अय्यूब ने शैतान को जगह न देते हुए प्रभु को महिमा दिया। அவனுடைய வேதனைன்னு சொன்னா 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம். उसका तकलीफों के बारे में 7वां अध्याय 3रा वचन में 7ஆம் पढ़ते அதிகாரம் हैं। 3வது வசனத்திலே அவனுடைய சரீரம் முழுவதும் புழுக்களால் அல்லது மூடி இருந்தது. अय्यूब 7 के 3 में उसका शरीर पूरा कीड़ों से ढका हुआ நாம் था அங்கே பூச்சிகள் என்று பார்க்கிறோம், ஆனா புழுக்களால் மூடி இருந்தது. और कीड़ों से वो ढका हुआ था। காரணம் அவனுடைய சரீரம் முழுவதும் உடைந்து அது கீறலாகி அது புழுத்து அல்லேலூயா தேவ பிள்ளையே அமே சீல் வடியக்கூடிய ஒரு சரீரமாய் क्योंकि उसका காணப்பட்டது. शरीर टूटकर एकदम सड़ गया, इसलिए वो कीड़े उसे ढक लिए। அவன் ஓடு எடுத்து சரீரத்தை என்ன செய்து கொண்டிருந்தான், அவன் சொரிந்து கொண்டிருந்தான். और वो कुछ ऐसा चीज लेकर अपने शरीर को घिस रहा था। இப்படி ஓடெடுத்து சொரிந்து அல்லேலூயா வேதனையோடு ஒவ்வொரு நிமிஷத்தையும் கழித்து கொண்டிருந்தான். और हर बार ऐसे तकलीफ के साथ वो जीवन बिता ஒரு रहा था। பக்கத்துல அவனுடைய சரீரம் அந்த சீல் மேலே அல்லேலூயா அந்த ஜலம் அது மேலே அல்லேலூயா இந்த புழுக்கள் அப்படியே ஆய்ந்து ஆயிரக்கணக்கான புழுக்களை மூடி இருந்தது. और उसके शरीर में जो घाव थे उसके ऊपर कीड़ों ने ढका हुआ இன்னொரு रहता था। பக்கம் அவனுடைய சரீரத்தை என்னது மூடி இருந்தது, அல்லேலூயா மண்ணு மூடி இருந்தது. और दूसरी तरफ से उसके शरीर में मिट्टी ढका हुआ था। புழுதி அவனுடைய சரீரத்தை மூடி இருந்தது. और जो मिट्टी या धूल उसका शरीर को ढका அல்லேலூயா था। புழுதியும் மண்ணும் அவனுடைய சரீரத்தை மூடி புழுக்கள் மூடி அல்லேலூயா அவன் யார் என்று கூட தெரியாத அளவுக்கு அங்கே கிடந்தான். और धूल और मिट्टी ने उसे इतना ढका कि लोग समझ नहीं पाते थे कि वो कौन है। அந்த ஓடு அல்லேலூயா வச்சு அவன் ஒரு சொரண்டனால் எத்தனை புழுக்கள் அங்கே அல்லேலூயா சாகும்னு சொல்ல முடியாது. अगर उस शरीर को घिसे तो समझ नहीं पाता कि कितने कीड़े उसमें से गिरते हैं। ஆனாலும் அத்தனை சில நிமிடங்களுக்குள்ளே அந்த புழுக்கள் பெருகி மறுபடியும் மூடிக்கொள்ளும். लेकिन फिर भी वो कीड़े फिर आकर उसे ढकते थे। இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த யோபு தான் சொல்றான். इस प्रकार से जीवन बिताने वाला अय्यूब कहता है। அதனுடைய 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல अय्यूब 13 का 15 वचन। ஆண்டவரே நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மேல எப்படி இருப்பேன் என்றான். நம்பிக்கை, நீர் என்னை கொன்று போட்டாலும் உண்மையில நம்பிக்கையா இருப்பேன் என்றார். प्रभु यदि तुम मुझे मार भी डाले तो मैं तुझ पर भरोसा இன்றைக்கு करूंगा। ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் आज आराधना में आए परमेश्वर के அந்த लोग, யோபனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்பிக்கிறது. ये जो अय्यूब का आत्मिक जीवन को बताता है, யோபனுடைய ஆவிக்குரிய அந்த பக்குவப்பட்ட அனுபவத்தை காண்பிக்கிறது. उस आत्मिक जीवन का परिपक्वता को बताता எத்தனை है। பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பக்குவப்பட்டிருக்கிறேன், நான் வளர்ந்திருக்கிறேன்னு कहते हैं சொல்றாங்க. कि मैं आत्मिक जीवन में बड़ा हुआ हूँ। உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறீங்கன்னு आपके சொல்லி. मुंह से आने वाले शब्दों से पता कर सकते हैं कि आप कितना बढ़ चुके हैं। 1000 பிரச்சனைகளை சந்திச்சாலும் சோத்திரம் கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் பார்த்துக்கிறான்னு சொல்லி அல்லேலூயா ஆராதனை விடாம அல்லேலூயா ஜெபத்தை விடாம அவரை மகிமைப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை தான் பக்குவப்பட்ட வளர்ந்த வாழ்க்கை ஆகிறமா. और 1000 दुख या तकलीफ आने पर भी प्रभु की स्तुति करते हुए उसके आराधना में आना ही परिपक्वता है। அவருக்கு நன்றி சொல்லணும். நம்மை கர்த்தர் இன்றைக்கு பக்குவப்படுத்தி நிறுத்த விரும்புகிறார். प्रभु को धन्यवाद देना है क्योंकि प्रभु आज हमें परिपक्व बना के எத்தனை रखना பேர் நம்முடைய चाहता है। ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரச்சனைகள் மூலமாய் பக்குவப்படுத்தி நிறுத்த விரும்புகிறார். कहते हैं कि कितने लोग कहते हैं कि प्रभु हमें दुख से नहीं भरना चाहता அல்லேலூயா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை பக்குவப்படாத வாழ்க்கை. और बिना तकलीफ का परिपक्व न होने का जीवन है। அல்லேலூயா சும்மா கண்டமானிக்கு சுத்தி அலைகிற வாழ்க்கை அது உருப்படாத வாழ்க்கை. और हर जगह घूमने वाला जीवन कोई काम करने அல்லேலூயா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு திரிந்த வாழ்க்கை லாயக்கு இல்லாத வாழ்க்கை. और सिर्फ घूमना कोई मतलब का जीवन है। ஆண்டவருக்காக அல்லேலூயா உண்மையாய் அங்க என்ன செய்யணும், கர்த்தருடைய சமூகத்துல கிடக்கணும். அல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்துல அழுது ஜெபம் பண்ணி அல்லேலூயா உபவாசம் போட்டு அவன் மன்றாடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். लेकिन प्रभु के लिए प्रभु के उपस्थिति में आकर रोकर समय बिताने वाला व्यक्ति बनना இந்த है। பிரச்சனைகள் வரும்போது அதிகமாய் செபிக்க வைக்கிறது. ये तकलीफ जब आता है तो हमें और प्रार्थना करने को मजबूर करता है। நீங்க 34ஆம் சங்கீதம் அதனுடைய அல்லேலூயா 17வது வசனத்தை வாசித்தால், यदि भजन संहिता 34 का 17 को पढ़ेंगे, சங்கீதம் 34:17 நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா
எல்லா உபத்திரவங்களிலிருந்து என்ன செய்யறாரு, நீங்களாக்கி விடுவிக்கிறார். और जब धर्मी पुकारते तो प्रभु उनके सारे तकलीफों से छुड़ाता है. நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கிறார். जब धर्मी जन प्रार्थना करते प्रभु सुनता है. அல்லேலூயா. தேவ பிள்ளையே ஒருவேளை அல்லேலூயா ஐசி வார்டுல ஆமென் கடந்தால், और शायद एक समय आप आईसीयू वार्ड में थे. எத்தனையோ பேர்கள் ஆஸ்பத்திரியில கிடக்கிறார்கள். कितने लोग आज भी अस्पताल में हैं. எத்தனை பேர் நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கிறார். कितने लोग कहते हैं कि धर्मी जब बुलाते प्रभु सुनता. அப்படியே ஐசி வார்டுல இருந்தாலும் அங்க இருந்துகிட்டு என்ன செய்யணும்? और यदि आईसीयू वार्ड में रहे तो भी आपको क्या करना है? என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, और क्या प्रभु ने ऐसा कर दिया? எனக்கு மட்டும்தான் இப்படி பிரச்சனையா? सिर्फ मेरे लिए ऐसे तकलीफें அங்க है இருந்துட்டு क्या? அழுதுகிட்டு அல்லேலூயா கூப்பாடு போட்டுட்டு கிடக்கிறதுக்காக அல்ல. और वहां बैठकर रोने के लिए नहीं. ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்ப பாத்திரம் தேய்க்க வேண்டாம், இப்ப நீ சமையல் ஒன்னும் செய்ய வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருந்து ரெஸ்ட் ஜெபம் பண்ணிட்டே இரு. और प्रभु कहता है कि अब तुझे बर्तन घिसने का जरूरत नहीं, खाना बनाने का नहीं, तो इधर आराम कर அப்படி करके. ஜெபம் பண்ணினால் அல்லேலூயா எங்க இருந்து ஐசி வார்டுல இருந்து கர்த்தர் வெளியில கொண்டு சாட்சியா நிறுத்துவார். और यदि वहां बैठकर अब प्रार्थना करें तो प्रभु आईसीयू वार्ड से आपको बाहर ले காரணம் आएगा. சங்கீதம் 14:19 என்ன சொல்றாரு, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் எவ்வளவா இருக்கும், அநேகமா இருக்கிறோம், அவைகள் எல்லாவற்றிலும் என்று கர்த்தர் என்ன செய்றாரு, விடுவிக்கிறார். बलसेदा 34:19 में धर्मी के बहुत से तकलीफ है लेकिन प्रभु सबसे छुड़ाता है. எல்லாத்திலிருந்து அவரால் விடுவிக்க முடியும்னு எத்தனை பேர் விசுவாசி? कितने लोग विश्वास करते हैं सब में से वो छुड़ा सकता है, அவரால் விடுவிக்க முடியும். फिर भी वो छुड़ा सकता நான் है. கர்த்தர் அல்ல என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்கிறார். और जो अद्भुत प्रभु कर नहीं सकता ऐसा कुछ है क्या? தேவ பிள்ளையே, இந்த பாடுகள் இந்த உபத்திரவங்கள் நமக்கு அவசியமாய் और காணப்படுகிறது. प्रियो आपको समझना कि ये तकलीफें हमें जरूरत है. 1 பேதுரு 1 வசனத்துல வாசிக்கும் போது, पहला पत्रस पहला अध्याय का 6वां वचन. 1 பேதுரு 1 வசனத்துல வாசித்தால், पहला पत्रस पहला अध्याय का 6वां वचन கொஞ்ச में, காலம் நாம பாடு அனுபவிக்க வேண்டியது எப்படி இருக்கிறது, அவசியமாய் और இருக்கிறது. कुछ समय दुख तकलीफ को उठाना आवश्यक है. எல்லா ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறது அவசியமாய் இருக்கிறது. हर एक आत्मिक लोगों को कुछ समय को तकलीफ झेलना जरूरी है. அது எதற்காக அவசியமாய் இருக்கிறது என்று அதுக்கு அடுத்த வசனத்திலே அதை சொல்றாரு. वो क्यों जरूरी है उसको अगले वचन में लिखा है. 1 பேதுரு 1 வசனத்துல வாசிக்கும் போது, पहला पत्रस पहला अध्याय का 7वां ஒரு वचन में, பொன்னானது தங்கமானது அக்கினியில எப்படி கடந்து போகிறதோ, एक सोना जैसे आग में शुद्ध होता, அது அக்கினியில பொன்னானது கடந்து போவது போல, जैसे वो सोना आग में जाता है. நம்முடைய விசுவாசத்தை சோதித்து அதை அல்லேலூயா ஆமென் விலையேற பெற்றதாய் மாற்றும்படியாய் நம்ம இந்த பாடுகள் உபத்திரவம் என்கிற அந்த அக்கினியிலே நம்மை கடத்தி விடுகிறார். और हमारा विश्वास का परीक्षा लेते हुए हमें उस सोने की तरह शोध करता है. அப்படி நம்மை அதுல கடத்தி விடும்போது, और जब उससे हम बाहर आते हैं, எப்படி அந்த தங்கமானது தீயிலிருந்து வெளியில எடுக்கப்படும் போது அதுல இருக்கிற கலப்படம், அதுல இருக்கிற எல்லா அசுத்தமானதெல்லாம் அல்லேலூயா அது என்னது, அதெல்லாம் பொங்கி வெளியே வந்து அது சுத்தமாகிறதோ, அதுபோல நமக்குள்ள இருக்கிற அழுக்கு எல்லாம் மாறி அவன் சுத்தமான விசுவாசியாய் மாத்துறார். और जैसे वो सोना आग से बाहर निकलने के बाद अशुद्धता निकलता है, वैसे हम में से भी सारा अशुद्ध गंदगी निकलता है. அல்லேலூயா குறைவுகளை ஒப்பு கொடுக்கறாங்க. இயேசுவே மன்னிய அழுது அல்லேலூயா ஒப்பு கொடுத்து அல்லேலூயா பரிசுத்தப்படுத்தும்படியாய் தேவன் இதை அனுமதிக்கிறார். और इसलिए अनुमति देता है ताकि हम रोकर प्रभु से शुद्ध करने को कहे. இதனொரு பிரச்சனைகள் மூலமாய் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். कहते लोग कहते हैं तकलीफ द्वारा प्रभु हमें और पवित्र या शुद्ध करता நம்மளை है. சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதான் உபத்திரம். और प्रभु ने शुद्ध करने का एक मार्ग रखा, वही तकलीफ और दुख है. நாளுக்கு நாள் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கழுவும் 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 கழுவும். எப்போ அல்லேலூயா அதிகமான பிரச்சனை வரும்போது அதிகமான அழுது ஒப்பு கொடுக்கிறத பார்க்க முடியாது. जब ज्यादा दुख और तकलीफ बढ़ता है तो हम समर्पण करते हुए रोते हैं कि प्रभु मुझे और शुद्ध कर. நாம பரலோகத்துக்கு போகணும்னா இந்த உபத்திரம் கொஞ்சம் அவசியம்ங்கிறார். और यदि हमें स्वर्ग जाना तो तकलीफ कुछ जरूरी बात है. அப்போஸ்தலர் 14 வசனத்துல प्रेरितों का 14 अध्याय का 22 वचन. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சீசர்களை திடப்படுத்தினார். और प्रेरित ने वहां पर उस शीशो को धैर्य அவர்களை दिया, தைரியப்படுத்தி சொல்றாரு. उन्हें धैर्य देते हुए उसने कहा, ஆமென். இப்படி अनेक உபத்திரவங்கள் வழியாய் நீங்கள் எங்கே போக வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டும். और ऐसे दुख झेलते हुए आप स्वर्ग में या परमेश्वर के राज्य में தேவனுடைய जाएंगे. ராஜ்யத்திற்கு ஒரு வழி உபத்திரவம் நிறைஞ்ச வழி. परमेश्वर का राज्य में पहुंचने वाला एक मार्ग दुख और तकलीफ से भरा है. பஞ்சமத்தில நடந்து போய் பரலோகத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் வைக்கல. और ऐसे आसानी से कोई जा नहीं सकता. அல்லேலூயா ஆமென். பூக்களை போட்டுட்டு
ஃப்ளவர்களை போட்டுட்டு அதுக்கு மேல நடந்து பரலோகத்துக்கு போக நம்மள வைக்கல. ये ऐसा फूलों के में चलकर ऐसा स्वर्ग नहीं जा सकते முள்ளுகளை போல வேதனைகளும் பாடுகளும் நிறைந்து அந்த பாதையை கடந்து ஒரு நாள் பரலோகத்தில் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். लेकिन घाटों का मार्ग जैसा चलकर आपको स्वर्ग में जाना है. எத்தனை பேர் பரலோகத்தில் அப்படி பிரவேசிக்க நம்மளுக்கு அவர் கிருபை செய்கிறார். ये लोग कहते हैं ऐसे स्वर्ग में जाने के लिए प्रभु ने मौका दिया है. ஆனால் அங்க போயாச்சுன்னா துக்கம் இல்ல, வேதனை இல்ல, வருத்தம் இல்ல. लेकिन एक बार वहां पहुंचने के बाद वहां पर दुख और क्लेश नहीं எத்தனை है. பேர் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில மட்டுமல்ல, அதுக்கு அப்புறம் தான் நமக்கு உண்மையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் ये தந்திருக்கிறார். लोग कहते हैं कि हमारा जीवन सिर्फ पृथ्वी में नहीं लेकिन उसके बाद भी स्वर्ग में बड़ा जीवन எத்தனை है. பேர் உண்மையான வாழ்க்கை இனிமே தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ये लोग कहते हैं कि एक सच्चा जीवन स्वर्ग में आगे है. அதை இந்த வாழ்க்கையோட ஒப்பிட்டால் ஒப்பிடவே முடியாது. यदि उस जीवन का तुलना आज से करे तो वो हो ही नहीं सकता. ரோமர் 8 அதிகாரம் 18வது வசனத்துல அவர் சொல்லும்போது, रोमियो 8 के 18 वचन में कहता है ஆமே, ரோமர் 8:18 இனி வரும் அந்த அலலிய வாழ்க்கை, और आने वाला जो जीवन है இனி நமக்கு வச்சிருக்கிற அந்த பரலோக வாழ்க்கையை, जो आगे रखा हुआ स्वर्गीय जीवन है, இப்பொழுது நாம் கடந்து போகிற இந்த உலகத்துல வாழ்கிற இந்த வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தால் अब हम जो इस पृथ्वी में जीवन जीते उससे तुलना करें तो அதை என்ன செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. இனி வெளிப்படும் அந்த மகிமைக்கு இந்த வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தால் அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. और उस जीवन से हम तुलना कर ही नहीं सकते हैं. ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். ஒப்பிட முடியாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு प्रभु को வச்சிருக்கிறார். धन्यवाद दो. बिना तुलना के ऐसा एक जीवन प्रभु எத்தனை ने பேர் रखा. எதையோடு ஒப்பிட முடியாத ஒரு பரலோக வாழ்க்கையை நமக்கு வச்சிருக்கிறார். कहते लोग कहते हैं कि जिसकी तुलना हम नहीं कर सकते ऐसा जीवन प्रभु ने रखा. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கிறனால இந்த பாடுகள் இந்த சோதனைகளில நாம சகிக்க வேண்டியது அவசியம். और क्योंकि ऐसा एक जीवन प्रभु ने रखा तो दुख और तकलीफ को हमें झेलना எத்தனை है. பேர் சோதனைகளை சகிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். कहते लोग कहते हैं कि दुख झेलने वाला व्यक्ति भाग्यवान है. யாக்கோபு 1:12 சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். याकूब पहले तक 10-12 वचन में जो दुख झेलता है वो एक भाग्यवान அவன் व्यक्ति है. உத்தமன் என்று விளங்கின பின்பு और जब वो उत्तम कर बाहर आता அவனுக்கு என்ன கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறதா? उसके लिए कैसा मुकुट रखा है? ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. एक जीवन का मुकुट प्रभु ने எத்தனை रखा. பேர் நம்ம சோதனைகளை சகிச்சு வாழ்ந்தா, कहते लोग कहते हैं जब हम दुख को झेलते हैं जीते हैं அல்லேலூயா, சகித்து வாழ்ந்தால் நமக்கு என்ன கிரீடம் வச்சிருக்கிறாரு? ஜீவ கிரீடத்தை तो வச்சிருக்கிறார். प्रभु ने एक जीवन का मुकुट को रखा है. இது நமக்கு இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியா இருக்கிறார். इसके लिए प्रभु यीशु एक उदाहरण है. அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து எப்படி சகித்தாரா? यीशु मसीह ने कैसा झेला? நமக்கு முன்பதாக उसके सामने जो அந்த था. வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 12 அதிகாரத்துல, इब्रानी 12 अध्याय में हम क्या पढ़ते எபிரேயர் हैं? 12 அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கும் போது, इब्रानी அவர் தமக்கு முன்பதாக அந்த பரலோகத்திலே அவருடைய அந்த 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 வாழ்க்கையை வச்சிருக்கிற அந்த அனுபவத்தை, அந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவர் சிலுவையை என்ன செய்தாரா? அவன் என்ன செய்தார்? சகித்து, அல்லேலூயா, சிலுவையை சகித்து என்ன செய்தாரா? அல்லேலூயா, சிலுவையை சகிச்சாத்தா அங்க சிங்காசனத்துல உட்கார முடியும். और यदि क्रूस को झेले तो ही वो सिंहासन पर बैठ सकता சிலுவையை था. சகிச்சாத்தான் பரலோகத்துல மகிமையாய் நிற்க முடியும், பிரதிபலன்களை காண முடியும். यदि क्रूस को उठाए तो ही स्वर्ग में उस प्रतिफल को देख ஒருவன் सकते எனக்கு हैं. பின்னால வரணும்னு சொன்னா அவன் தன்னுடைய சிலுவையை என்ன செய்யணும்? அல்லையா, சுமக்கணும். அப்போதான் என்னுடைய சீசனா இருக்க முடியும். यदि किसी को मेरा पीछे होना या शिष्य बनना है तो उसे अपना क्रूस उठाना है. எத்தனை பேர் சிலுவை இந்த பாடுகளை சகிக்க கர்த்தர் பலத்தை தாராருங்கிறேன். ये तो लोग कहते हैं कि वो क्रूस हमें उस वेदना को उठाने को बताता है. அநேகர் 15 வருஷமா 10 வருஷமா எத்தனையோ பிரச்சனைகளை நீங்க கடந்து போயிட்டீங்க. और 15 वर्ष 10 वर्ष से अपने बहुत तकलीफों का ஆனால் सामना இத்தனை किया. வருஷமா அதை சகிச்சு வாழ கர்த்தர் அல்லேலூயா கிருபை செஞ்சிருக்கிறாரு. அதுக்காக நன்றி சொல்லணும். लेकिन अब तक प्रभु ने मदद किया कि आप उसे झेल पाए. இத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு ஒரு சகிப்பு தன்மையை தந்திருக்கிறார். और कितने लोग कहते हैं कि प्रभु ने मुझे सहन करने का एक शक्ति दिया है. சகிப்பு தன்மையை கர்த்தர் தந்திருக்கிறார். और सहन करने का शक्ति प्रभु ने मुझे दिया है. நல்ல கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சகிப்பு தன்மை இல்லைன்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு சகிப்பு தன்மை தாங்க. यदि आपके पास सहन करने का शक्ति नहीं तो प्रभु से मांगो कि मुझे दो. எனக்கு சகிப்பு தன்மையை தாங்க. प्रभु मुझे सहन करने का शक्ति दो. அல்லேலூயா, ஆமென். சரீரத்தில் ஏதாவது முள்ளு தச்சிருச்சு, ஏதாவது வலி இருக்குன்னு சொன்னா, அல்லேலூயா, சகிப்பு தன்மை இருந்தா பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே இருந்துக்கிறாங்க. और यदि शरीर में कुछ तकलीफ है तो वो दांत पीसते हुए बैठ जाते அந்த हैं. சகிப்பு தன்மை இல்லைன்னு சொன்னா தூக்க மாத்திரையை தூக்கு போட்டு செத்து போயிடுவாங்க. और यदि वो सहन करने का समर्थ नहीं तो वो आंख
आत्महत्या की ओर जाते हैं। சகிப்புத்தன்மை இல்லைன்னு சொன்னா தற்கொலையே பண்ணிக்கிறார். यदि सहन करने का सामर्थ नहीं तो वो आत्महत्या ही कर लेते அல்லேலூயா. हैं। சகிப்புத்தன்மை இல்லைன்னு சொன்னா அழிஞ்சே போயிடுவார். यदि सहन करने का शक्ति नहीं तो वो नाश हो जाएंगे। அல்லேலூயா. ஆமென். 10ஆம் கிளாஸ் மார்க் கம்மி ஆயிடுச்சு, அப்பா அம்மா ரெண்டு வார்த்தை சத்தம் போட்டாங்க, உடனே தலையினது ஆமென் தூக்கு போட்டு செத்து போயிடுறாரு. क्योंकि 10वीं कक्षा में अंक कम हो गए, माता पिता चिल्लाएंगे करके वो आत्महत्या அந்த कर देंगे। பிள்ளைக்கு என்ன இல்ல? ஒரு சகிப்புத்தன்மை இல்ல. तो उस बच्चे को सहन करने का शक्ति नहीं है, அல்லேலூயா. அதை தாங்க முடியல. उसे वो सहन नहीं कर पाएगा। இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒத்து வராது. लेकिन ये ऐसा आत्मिक जीवन नहीं இத்தனை होना பேர் चाहिए। உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கைனா சகிப்புத்தன்மையை அவர் தாராரு. एक सच्चे आत्मिक जीवन में प्रभु सहन करने का सामर्थ्य देते எத்தனை हैं। பேர் நான் ரொம்ப சகிச்சு பாடுகளை சகிச்சு எப்படியாவது அவர் மகிமைப்படணும் எந்த சரீரத்தின் மூலமா ये तो लोग कहते हैं कि मैं कैसे भी सहन कर कर उसका महिमा लाऊंगा। என்னைக்கு நீங்க ரொம்ப சகிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்களோ அப்பதான் உங்க மூலமா அவர் மகிமைப்பட போறாரு. जिस दिन आप ज्यादा सहन कर सकते हो उस दिन ही प्रभु का ज्यादा महिमा होगा। Praise the Lord. प्रभु की स्तुति हो। ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதிகமான பாடுகளை கடந்து போகும்போது प्रभु को धन्यवाद देना, जब आप ज्यादा तकलीफों को उठाते हैं அதிகமாய் அவருடைய கிருபையை நாம பெற்றுக்கொள்கிறோம். उतना प्रभु का कृपा आता எத்தனை है, பேர் அதிகமாய் அவருடைய கிருபையை நாம उतना பெற்றுக்கொள்கிறோம். प्रभु का अनुग्रह आता है, தேவனுடைய ஆவியை நாம பெற்றுக்கொள்கிறோம். उतना पवित्र आत्मा को हम पाते हैं। அல்லேலூயா. நீங்க அதுல வாசித்தால் 2 கொரிந்தியர் 12:9 यदि दूसरा कोरिन्थियर 12 के 9 में 2 पढ़े, கொரிந்தியர் 12:9 அவர் சொல்லும்போது दूसरा कोरिन्थियर 12 का 9 वचन, என்ன சொல்றார்? 12:9 அல்லேலூயா. அமை உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. கடைசியில சொல்லும்போது என் கிருபை உனக்கு என்னது போதும். और मेरा अनुग्रह तेरे लिए काफी है। எப்போ இயேசு சொல்றாருன்னா எப்போ பவுல் ரொம்ப பிரச்சனைகளை கடந்து போன அப்பதான் சொல்றாரு என் கிருபை உனக்கு போதும். और जब पौलुस बहुत तकलीफ में था तब प्रभु ने कहा मेरा अनुग्रह அப்ப काफी है। பிரச்சனை உள்ள பிள்ளைகளுக்கு அல்லேலூயா என்னது கிடைக்குது? அவருடைய கிருபை கிடைக்குது. जो लोग तकलीफ में उन्हें प्रभु का कृपा अनुग्रह मिलता है। அந்த கிருபை தான் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்குன்னு जो लोग कहते हैं कि उस अनुग्रह ने मुझे अब तक चलाया நீங்க है। ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 15-20 வருஷம் ஆயிருக்கும். अपने उद्धार पाकर शायद 12-20 ஒரு वर्ष हुआ, 25 வருஷம் ஆயிருக்கும் ரட்சிக்கப்பட்டாரு. या 25 वर्ष हुआ 5 होगा, வருஷம் 10 வருஷம் ஆயிருக்கலாம். या 5-10 वर्ष हुए होंगे। இவ்வளவு நாளா 1000 பிரச்சனைகளை நீங்க சந்திச்சு கடந்து வந்துட்டீங்க. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் யாருடைய கிருபை? அவருடைய தேவ கிருபை. इतना दुख और तकलीफ आपने झेला क्योंकि वो प्रभु का अनुग्रह था। ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை இதுவரைக்கும் நிறுத்தியிருக்காய், உமக்கு நன்றி. प्रभु तेरा अनुग्रह ने अब तक चलाया, इसके लिए धन्यवाद। உம்முடைய கிருபை என்னை தாங்கியதற்காய் நன்றி. तेरा अनुग्रह ने मुझे थामे रखा, इसलिए धन्यवाद। அல்லேலூயா. ஆமென். கிருபை பெருகுது நம்ம வாழ்க்கையில. हमारे जीवन में अनुग्रह बढ़ता है। பிரச்சனை பெருகும்போது கிருபை பெருகுது. जब तकलीफें बढ़ते तो अनुग्रह बढ़ता है। கிருபையில அல்லேலூயா நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்த விரும்புகிறார். हर रोज अनुग्रह में चलाना वो चाहता है। ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தாங்கியதற்காய் நன்றி. प्रभु को धन्यवाद दो। प्रभु तेरे अनुग्रह के लिए मुझे धन्यवाद। ஆமென். சில சமயங்கள்ல ரொம்ப பிரச்சனை வரலாம். कुछ समय बहुत से समस्या आ அது सकती है, பவுலுடைய அனுபவத்துல நாம பார்க்கிறோம். वो पौलुस के अनुभव में हम देखते 2 हैं। கொரிந்தியர் 1-ம் 8வது வசனத்துல வாசித்தால் दूसरा कोरिन्थियर 1 का 8वां वचन, 2 கொரிந்தியர் அல்லேலூயா 1-ம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். दूसरा कोरिन्थियर 1 8वां என்ன वचन, வாசிக்கிறோம்? நாங்கள் ஆசியாவுல இருந்தபோது எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்களை நீங்கள் அறியாது இருக்க எங்களுக்கு மனதில்லைன்னு சொல்லிட்டு ஆசியாவுல நாங்க இருந்தபோது எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்கள் அவ்வளவு கொடிய உபத்திரவமா இருந்தது. காரணம் நாங்கள் தப்பிப்போம் என்கிற என்ன இல்ல நம்பிக்கை நாங்கள் அற்று போனது எங்க வாழ்க்கையிலங்கிறார். और हम बच नहीं निकल सकते ऐसा हमने सोचा था। என்னதே இழந்துட்டாங்களா? நம்பிக்கை இழந்துட்டாங்க. இனி தப்பிச்சுருவோமா, வெளியில வந்துடுவோமா, அல்லது இல்ல அதோட முடிஞ்சு போயிருமாங்கிற கதை முடிஞ்சிருமாங்கிற அளவுக்கு அவன் நம்பிக்கையை இழந்து போயிட்டான். और बच निकलने का आशा या भरोसा वो खो बैठे। சில சூழ்நிலைகள் அப்படி உங்க வாழ்க்கையில கடந்து कुछ வரலாம். परिस्थिति आपके जीवन में ऐसा आ சில सकता है, நெருக்கடிகள் இனிமே நம்ம தப்பிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுல நீங்க நின்னுகிட்டு இருக்கலாம். कुछ दबाव आपके जीवन में ऐसे आ सकते हैं। ஆனால் அந்த நேரத்துல பவுல் என்ன செய்தார் என்று அதற்கு அடுத்த வசனத்துல लेकिन उस சொல்றார். समय में पौलुस ने अगले वचन में क्या किया? நாங்கள் எங்களை நம்பாமல், நாங்கள் எங்க மேல நம்பிக்கை வைக்காமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல நாங்கள் என்ன வச்சோம்? நம்பிக்கை வச்சோம். हमने परमेश्वर पर उस समय पर भरोसा எத்தனை किया। பேர் எல்லா நம்பிக்கையெல்லாம் தகர்ந்து போய் கிடக்கும் போது कहते लोग कहते हैं कि जब सब भरोसा टूट जाता அதுல है, அந்த தொழில் மேல வச்ச நம்பிக்கை தகர்ந்து जब उस போயிடுச்சு. व्यापार के ऊपर भरोसा टूटता படிப்பு है, மேல வச்ச நம்பிக்கை தகர்ந்து पढ़ाई போயிடுச்சு. का ऊपर का भरोसा வேலை टूटता है, மேல வச்ச நம்பிக்கை தகர்ந்து போயிடுச்சு. या नौकरी के ऊपर का भरोसा சரீரத்துல टूटता இருக்கிற है, ஆரோக்கியத்துல எல்லாம் தகர்ந்து கிடக்குது. शरीर में सब कुछ कमजोर होता है। அப்படி இருக்கும்போது நாம்
யார் மேல நம்பிக்கை வைக்கிறோம்? எங்களுடைய நம்பிக்கையாகிய இயேசு. ஹalleluya. जब ऐसा होता है तो हम किस पर भरोसा करते हैं? प्रभु यीशु पर। எங்கள் மேல நம்பிக்கை வைக்காமல் அல்லியா மரித்தோரை உயிர் தெழுப்புகிற அல்லியா அமெரிக்க தேவன் மேல நம்பிக்கை வச்சாங்க. हम अपने ऊपर नहीं, लेकिन मरे हुए को जीवित करने वाले परमेश्वर पर करते हैं। ஆண்டவரே அல்லியா எனக்கு நீரே நம்பிக்கையா இருக்கிறீர். आज कहो कि प्रभु मेरे लिए तू ही भरोसा है। அப்படி ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சபோது जब ऐसे उन्होंने प्रभु पर भरोसा அதுக்கு किया, அடுத்தபடி என்ன நடந்ததுன்னு 10வது வசனத்துல சொல்றாரு. उसके बाद 10वें वचन में क्या हुआ? 2 கொரிந்தியர் 1:10 அவர் சொல்லும்போது சொல்றாரு, அப்படிப்பட்ட மரணம் பிரச்சனைகளில் இருந்து அவர் எங்களை தப்புவித்தார், அவர் எங்களை விடுவித்தார். और ऐसे दुख और तकलीफों से उसने हमें छुड़ाया। அவர் எங்களை ஆங்கிலத்திலே விடுவித்தார், தமிழ்ல தப்புவித்தார் என்று பார்க்கிறோம். और इसमें से उसने हमें छुड़ाया। அவர் எங்களை விடுவித்தார், தப்புவித்தார். இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து தப்புவிச்சுக்கிட்டே இருக்கிறார், விடுவிச்சுக்கிட்டே இருக்கிறார். और अभी भी वो हमें बाहर निकालता और छुड़ाते रहता है। இனியும் அவர் எங்களை என்ன செய்வாரு? தப்புவிப்பார், விடுவிப்பார். और आगे भी हमें बचाएगा और छुड़ाएगा। 3 காலகட்டங்களிலே அவர் பேசுகிறார். और तीनों काल के बारे में वो கடந்த कहता है। நாட்கள் அவர் எங்களை தப்புவித்தார். बीते दिनों में उसने हमें छुड़ाया है। கடந்த நாட்களில் எங்களுக்கு அவர் விடுதலையை தந்தார். पिछले दिनों में उसने हमें छुड़ाया है। எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து அவர் விடுதலையை தந்தார். बहुत से तकलीफों से उसने हमें छुड़ाया। இன்றைக்கும் அவர் விடுதலையை தந்துகிட்டு தான் இருக்காரு. और आज भी वो छुटकारे को दे रहा है। அல்லேலூயா. பிரச்சனையில இருந்து தப்பிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. आज भी परेशानी से वो छुड़ाता है। இனியும் அவர் என்ன செய்வாரு? விடுதலையை தருவார். और आगे भी वो हमें छुड़ाएगा। वो நீங்கள் कहता है அமிழ்ந்து போவதில்லை. इसलिए आप नाश नहीं होंगे, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. आप लज्जित नहीं होंगे। கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. प्रभु पर रखा हुआ जो भरोसा कभी आपको लज्जित नहीं அதை करेगा। விடுவிக்கிற கர்த்தர் அல்லேலூயா அவருடைய நேரத்தின்படி விடுதலை தருவார். ऐसा छुड़ाने वाला परमेश्वर समय अनुसार हमें बचाएगा। அடுத்து நாம ரொம்ப உபத்திரவங்களை கடந்து போகும்போது फिर ज्यादा दुख और तकलीफ सामना करते நாம் वक्त யாருடைய அல்லேலூயா உபத்திரவத்தோடு இணைந்து கொள்கிறோம்? हम किसके तकलीफ के साथ जुड़ जाते हैं? யாருடைய பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் பங்காளிகளாய் மாறி और விடுகிறோம்? किसके समस्या के सहभागी होते हैं? 1 பேதுரு 4:13 வசனத்துல சொல்றார், पहला पत्रस 4:13 में हम पढ़ते நீங்கள் हैं, பலவிதமான உபத்திரவங்கள் பாடுகளை கடந்து போகும்போது जब ज्यादा दुख और तकलीफ का आप सामना करते हैं, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு யாராய் மாறி போகிறீர்கள்? பங்காளிகளாய் மாறி போகிறீர்கள். मसीह के क्लेश का भागी हो जाते हैं। அவர் எத்தனை பாடுகளை நமக்காக சகித்தார். उसने हमारे लिए कितने वेदना को सहा। ஆணிகள் அடிக்கப்பட்டது, कीले ठुके गए, விலாவிலே குத்தப்பட்டது, वो मारा गया, வாரினால் அல்லது சாட்டையினால் அடிக்கப்பட்டார். और उससे मारा गया था। இத்தனை வேதனைகள் நிறைந்த அவருடைய பாடுகளுக்கு நம்மையும் கொஞ்சம் பங்காளியாய் மாத்துறார். इतना वेदना भरा उसके जीवन के लिए उसने हमें भागी எத்தனை बनाया। பேர் அல்லது பங்காளி? நானு அல்லது எதுக்கு பங்காளி? பாடுகளுக்கு பங்காளி. और कहते हैं उसके तकलीफों का मैं भागी हो जाएगा। ஆனால் பாடுகள் வரும்போது நீ யாருடைய பாடுகளுக்கு பங்காளி பார்ட்னர் ஆகிறோம்? அவருடைய பாடுகளுக்கு நம்ம பார்ட்னராய் பங்காளிகளாய் மாறுகிறோம். लेकिन दुख और तकलीफों के बीच में हम प्रभु के सहभागी होते எத்தனை हैं। பேர் ஆசீர்வாதத்துக்கு அல்லது பார்ட்னர் ஆகிறத பார்க்கலாம், அவருடைய பாடுகளுக்கு பங்காளியா நம்மை மாற்றுகிறார். जो लोग कहते हैं कि आशीष में भागी होने से ज्यादा उसने उसके तकलीफ में बनाया அத है। அல்லது பிலிப்பியர் 3:அதிகாரத்துல சொல்லும்போது उसे फिलिपियों का 3 अध्याय में वो कहता, பிலிப்பியர் 3:அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து அவரை பற்றியே சொல்லிக்கிட்டு வரார். फिलिपियों 3:4 के आगे से वो अपने बारे में कहता, நான் யாரு, எப்படிப்பட்டவன் அல்லையா, என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, என்னுடைய பெற்றோர்கள் என்ன அல்லையா எல்லாம் சொல்லிக்கிட்டு வரார். और मैं कौन, मेरा पीछे क्या हुआ, वो सब बताता। நான் எபிரேயன், நான் அல்லையா யாரு, அல்லையா நான் யாரா இருக்கிறேன், பென்னியமீன் கோத்திரம், அல்லையா நானே சொல்லிட்டு வரார். और सब वो अपने बारे में कहते हुए आ रहा था। இவ்வளவும் தான் யாருன்னு சொல்லி விவரிச்சுக்கிட்டே வரார். इतना सब वो अपने बारे में कहता हुआ आया। அதெல்லாம் பழைய வாழ்க்கையில அவனுக்கு பெருசா தெரிஞ்சது. वो सब उसके पुराने जन्म में उसको बड़ी बात பழைய लगी। வாழ்க்கையில இதெல்லாம் கெட்டி தூக்கிட்டு அலைஞ்ச ஒரு மனுஷன் தான் இந்த பவுல். पुराने जन्म में ये सब लेकर चलने वाला पौलुस था। போற இடமெல்லாம் நான் யாரு தெரியுமான்னு சொல்லிட்டு தெரியும். हर जगह जाकर कहता था मैं कौन हूँ कि आप जानते ஆனால் हैं। அதனுடைய 8வது வசனத்துக்கு வரும்போது என்ன சொல்றார்? இப்பொழுது இவைகள் எல்லாம் நான் எப்படி எண்ணுகிறேன்? நாளில் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். लेकिन फिलिपियों 4:8 में कहता है, लेकिन अब मैं इसे कोई काम का नहीं இயேசுவை समझता। அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவை எல்லாவற்றையும் எப்படி எண்ணுகிறேன்? 7வது வசனம் 8வது வசனமா? 8வது வசனத்துல இவை நான் நஷ்டம்
நஷ்டம் என்று என்ன குப்பையுமா எண்ணுகிறேன் और ये सब मैं धूल मिट्टी जैसा समझता हूँ। எத்தனை பேர் எல்லாம் நான் குப்பையா எண்ணுகிறேன் कितने लोग कहते हैं कि मैं सब धूल जैसा அதெல்லாம் குப்பையா समझता हूँ, எண்ணுகிறேன் मैं सब गंदगी जैसा समझता உலகத்துல हूँ। உங்களுக்கு எதெல்லாம் பெருசா தெரியுதோ மேன்மையா தெரிகிறதோ அத குப்பையா எண்ணாதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற முடியும் जो कुछ आपको संसार में बड़ा लगता है, अगर आप मिट्टी जैसा समझेंगे तो ही प्रभु का महिमा எத்தனை பேர் होगा। ஆண்டவரே உலகத்துல எதெல்லாம் எனக்கு பெருசா தெரியுதோ அதெல்லாம் இன்னைக்கு நான் குப்பையா எண்ணுகிறேன் ஆண்டவரே और कितने लोग कहते हैं जो कुछ संसार में मुझे बड़ा लगता है उसे आज मैं मिट्टी की तरह गिनता हूँ। அந்த பவுல் தான் 10வது வசனத்துல சொல்றாரு वही पौलुस 10वां वचन में कहता 10வது है। வசனத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு ரபா இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை என்ன அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறது ரபா और ताकि उसके उस समस्या को बोझ को मैं समझ पाऊं। அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிகிறதுக்கு எப்படி ஆசைப்பட்டாரோ அதுபோல அந்த கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு இவன் எவ்வளவு தூரம் ஐக்கியமா இருக்க விரும்புகிறார் அல்லேலூயா ஆமென் அதையும் அறிய விரும்பினார் और जी उठने का जो समर्थ को समझे उतना ही वो उस समस्या को समझना चाहता था। இதன ஒரு பாடுகளின் ஐக்கியம் நமக்கு இருக்குது சொல்றீங்க और कितने लोग कहते हैं कि उस तकलीफ का हम भागी है। அல்லேலூயா நான் அதான் சொல்றாரு 6ஆம் அதிகாரத்துல அந்த கலாத்தியர்ல इसलिए गलातियों का 6वां अध्याय में वो कहता கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்துல அவர் சொல்லும்போது गलातियों 6वां अध्याय में वो कहता है நான் என் சரீரத்துல யாருடைய அடையாளங்களை தரித்திருக்கிறேன் मेरे शरीर में मैं किसके चिन्ह को लगाया என் சரீரத்துல யாருடைய அடையாளங்களை தரித்திருக்கிறேன் சொல்றாரு அல்லவா और किसके चिन्ह को लगाया। ஆமென் அல்லேலூயா 17வது வசனத்துல சொல்லும்போது கர்த்தராய் இயேசுனுடைய அச்சு அடையாளங்களை நான் என்னுடைய சரீரத்தில் என்ன செய்திருக்கிறேன் தரித்திருக்கிறேன். எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் பிளக்கப்பட்டதோ காயப்பட்டதோ அல்லது ஆமென் ரத்தம் சிந்தப்பட்டதோ அதுபோல இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை போல பவுல் சொல்றாரு அல்லது அந்த அச்சடையாளங்கள் எல்லாம் அவருக்கு இருக்கிறது அல்லது அந்த காயங்கள் எல்லாம் அவருக்கு இருக்குங்கிறார். गलातियों 6 के 17 में कहता है जैसे यीशु मारा गया घायल हुआ वही सब चिन्ह उसके शरीर में है. இப்படி கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகளுக்கு ஐக்கியமானார் அப்போஸ்தலனாகிய பவுல். और ऐसे यीशु के तकलीफों का भागी हुआ पौलुस. எத்தனை பேர் கொஞ்சமாவது அந்த பாடுகளுக்கு பங்காளியாய் கர்த்தர் மாத்தி இருக்கிறாருங்கிறார். कहते लोग कहते थोड़ा तो प्रभु ने उस समस्या तकलीफ का हमें भागी எத்தனை பேர் बनाया. கொஞ்சமாவது அந்த பாடுகளுக்கு நம்மையும் பங்காளியாய் மாத்தி कहते लोग இருக்கிறார். कहते उस दुख का सामना हम भी हुए हैं. ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டது அல்லது நல்ல உம்முடைய பாடுகளுக்கு என்னை பங்காளியாய் ஆக்கி இருக்கிறீரே. मैंने तकलीफ उठाई तूने भागी बनाया इसलिए அப்ப धन्यवाद. நாம வேதனைகளை உபத்திரவங்களை கடந்து போகும்போது என்ன சொல்லணும்? इसलिए दुख और परेशानी को जब हम झेलते तो हमें क्या कहना है? நம்மள பார்க்க வேண்டாம், இயேசுவை பார்க்கணும், சிலுவையை நோக்கி हम பார்க்கணும். अपने आप को नहीं लेकिन क्रूस को देख அந்த पाए. சிலுவையை நோக்கி பார்த்துட்டு பேசணும். ஏசப்பா उस क्रूस को देखते हुए कहना यीशु, ஏசப்பா कहना यीशु, சொல்லி ஏசப்பா कहो यीशु, ஏசப்பா कहो यीशु, எனக்காக இத்தனை வேதனைகளை நீர் சகிச்சிருக்கிறீரே. मेरे लिए तूने इतना वेदना को सहा. இவ்வளவு வேதனை அந்த கையில கால்ல அந்த ஆணிகள் அடிக்கப்படும் போது எத்தனை வேதனைகளை நீர் கடந்து तेरे போயிருக்கிறீர். हाथों पैरों में जब कीले ठुके गए कितना वेदना को तूने அத सहा. நாம கொஞ்சம் சிந்திக்கும் போது ஏசப்பா கிட்ட சொல்லுவோம், ஏசப்பா ஏன் பிரச்சனை ஒண்ணுமே இல்லப்பா. उसको सोचते हुए प्रभु से कहना कि मेरा वेदना दुख कुछ भी எத்தனை नहीं. பேர் நம்முடைய பிரச்சனைகள் ஒன்றுமில்லை. कितने लोग कहते हैं कि मेरा तकलीफ कुछ भी नहीं है. கீழே பார்க்காதங்க, பிரச்சனையவே பார்க்காதங்க, और सिर्फ नीचे उन तकलीफों को मत கொஞ்சம் देखो. மேல கண்ணை தூக்கி பார்க்கணும். थोड़ा दृष्टि को ऊपर எத்தனை करो. பேர் மேல கண்ணை தூக்கி பார்க்கணும்? कितने लोग कहते हैं कि मैं ऊपर की ओर देखूं. அல்லேலூயா. கலாமே இப்ப கொலோசியர் 3:1 அவர் சொல்லும்போது कोलोसियर 3 अध्याय पहला वचन में கொலோசியர் 3:1 அவர் சொல்லும்போது நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுதல் உண்டானால் और यदि यीशु मसीह के साथ आपका जी उठना है நீங்கள் तो கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் यदि आप यीशु मसीह के साथ जी उठे हैं तो கீழ் நோக்கி அல்ல எங்கே நோக்கி பாருங்கள் என்கிறாரு. நீங்கள் மேலானவைகளை பரலோகத்துக்குரியவைகளை நோக்கி பாருங்கள். तो नीचे की ओर नहीं प्रभु का स्वर्गीय चीजों को आप எத்தனை देखो. பேர் நான் மேலான பரலோக வாழ்க்கையை நோக்கி பார்த்து வாழுகிறேன்? कितने लोग कहते हैं मैं स्वर्गीय जीवन को देखकर जीता Praise हूं. the Lord. प्रभु की स्तुति हो. Hallelujah. हालेलुया. அங்கே கண்ணீர் யாவற்றையும் துடைக்கிறார். वहां पर आंसू पोंछे जाते அங்கே हैं. துக்கம் இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்கே வருத்தம் இல்லை. दुख क्लेश या रोना नहीं है. மகிமையான ஒரு வாழ்க்கை வச்சு அதை நோக்கி நாம ஹalleluya வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். एक महिमा हमारा जीवन है जिसकी ओर हम देखते जीते हैं. Praise the Lord. प्रभु की स्तुति हो. हमें பல தடவை ஆண்டவர் சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் நம்மை பலப்படுத்த முடியாது. कुछ समय कुछ तकलीफों को प्रभु देता अनुमति ताकि हम बलवान हों. நம்மள சாதாரணமா விசுவாசியா நடத்த விரும்பல. साधारण विश्वासी नहीं बनाता है. நம்மள ஹalleluya பிரச்சனை மூலமாய் நம்மளை இன்னும் பலப்படுத்தி ஒரு போர் சேவகன ராணுவ வீரனை போல நம்ம மாற்ற और விரும்புகிறார். तकलीफ के कारण एक सैनिक के तरह हमें बनाता है. ஹalleluya. ஒரு யுத்தம் இல்லாமல் ராணுவ வீரனுக்கு தகுதி பெற முடியாது, ராணுவ தளபதிக்கு தகுதி பெற और முடியாது. बिना युद्ध का एक जो सेना
जो मुखिया को அந்த बड़ा ये ஒரு नहीं யுத்தம் मिलता। நடந்த பிறகுதான் ராஜா அவனை தகுதிப்படுத்துவான், நீ ஒரு தளபதியா இருக்க லாயக்குன்னு சொல்லி ஆக்குவான். वो युद्ध जीतने के बाद ही राजा उसका आदर करता है। இத்தனை பேர் ஹalleluya நம்முடைய பிரச்சனைகளின் மூலமாய் நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஆமென். யுத்த வீரனாய் ये तो लोग कहते हैं कि हमारा तकलीफों के दौरान प्रभु हमें ऊंचा करता है। 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துல வாசிக்கும் போது दूसरा तीमुथियुस 2 अध्याय 3 वचन। 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லும் என்ன சொல்றாரு? அல்ல தீமோத்தேயுவே, நீ நல்ல போர் சேவகனாய் என்ன அனுபவி, நீ தீங்கு அனுபவி, பாடுகளை அனுபவி. एक अच्छे सैनिक की तरह तू दुख और क्लेश को उठा। அல்லேலூயா. நல்ல போர் சேவகன், நல்ல ராணுவ வீரனுக்கு ஒவ்வொரு நாளும் பாடுகள் உண்டு. एक अच्छा सैनिक जो रोज लड़ाई या युद्ध அவன் रहता திடீர்னு மலை மேல ஏறணும், कुछ समय पर्वत के ऊपर चढ़ना है, திடீர்னு பள்ளத்தாக்குல ஏறணும், कुछ समय तराई में उतरना அவன் है। சாப்பிட்டானா சாப்பிடல அது முக்கியம் இல்ல. वो खाया या नहीं वो बड़ी बात नहीं। தேசத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழுகிறான். देश के लिए वो अपना जीवन समर्पण எத்தனை பேர் करके நான் जीता है। கிறிஸ்துவுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழுகிறேன்? ये तो लोग कहते हैं कि मसीह के लिए मैं जीवन समर्पण நல்ல करके கரத்தை जीता हूं। உயர்த்தி சொல்லு, நான் கிறிஸ்துவுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழுகிறேன். हाथ उठाकर कहो कि मैं मसीह के लिए जीवन समर्पण करके जीता हूं। நான் கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகனாய் அல்லேலூயா வாழுவேன். मैं भी मसीह के लिए एक अच्छा सैनिक बनकर நல்ல जीऊंगा। ஒரு ராணுவ வீரனாய் கர்த்தர் மாற்றுகிறார். एक सेना जैसा प्रभु आपको बनाता தைரியத்தின் ஆவினால் நம்மை பலப்படுத்துகிறார். है। धैर्य की आत्मा से हमें बढ़ता है। உலகத்துல இருக்கிறவனை பார்க்கில உங்களுக்குள்ளே இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். संसार में रहने वाले से भी बड़ा आपके अंदर जो है நமக்குள்ளே இருக்கிறார். वो हमारे अंदर है, நம்ம கூட இருக்கிறார். हमारे संग है। நீ அக்கினியை கடக்கும்போது நான் இருக்கிறேங்கிறார். तू आग का सामना करे तब मैं हूँ। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீக்குள்ள தூக்கி எறிஞ்சாங்க. शद्रक मेशक अबेदnego को आग में फेंक दिए இயேசு அங்க கடந்து और வந்துட்டார். वहां पर यीशु आए। தானியேலை தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா. दानियल को சிங்கக்குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. वो सिंह கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய சமூகம் இறங்கி வந்துருச்சு. प्रभु का उपस्थिति वहां पर आया। பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அவர் கூட இருக்கிறார்? அல்லேலூயா. ये तो लोग कहते हैं प्रभु साथ में है। என்னோடு இருக்கிறவரே உமக்கு நன்றி ரபா. मेरे संग है इसलिए धन्यवाद। எனக்கு உள்ளே இருக்கிறவரே நன்றி ரபா. अंदर है इसलिए धन्यवाद। நமக்கு உள்ளே இருந்துகிட்டு பயத்தை எல்லாம் அவர் மாற்றுகிறார். हमारे अंदर से रहकर वो डर को निकालता है, கலக்கத்தை எல்லாம் மாற்றுகிறார். निराशापन को निकालता है, நம்முடைய கவலை எல்லாம் மாற்றுகிறார். हमारे तकलीफों को हटाता है, டென்ஷன் எல்லாம் மாத்துகிறார். हमारे टेंशन को वो அவர் निकालता உள்ள है இருந்துகிட்டே தைரியத்தின் ஆவியினால் நிரப்பிக்கிட்டே இருக்கிறார். और अंदर रहकर वो धैर्य की आत्मा से भरता है தைரியம் திடீர் தைரியம் வந்துருது. और अचानक से धैर्य आ जाता है। இத்தனை தடவை நீங்க திடீர்னு சில காரியத்தை நினைச்சு ரொம்ப பயந்துட்டீங்கன்னு சொல்றீங்க. इतनी बार आप अचानक से बहुत दुखी हो जाते हैं। அல்லேலூயா. எப்படி நாம இதுல இருந்து வெளியே வரமோ என்ன செய்ய முடியுமோன்னு ரொம்ப பயந்து போய் இருந்த சில காரியங்கள். या डर जाते हैं कि इससे मैं बाहर कैसे आ सकता हूँ। அந்த நாட்களிலே அல்லேலூயா ஆவியானவர் உங்களை பலப்படுத்தினார். எத்தனை பேர் சொல்றீங்க ரபா? उन दिनों में पवित्र आत्मा ने आपको बलवंत किया। அந்த कितने लोग कह எத்தனை பேர் सकते அந்த हैं? நாட்கள் ஆவியானவர் திடீர்னு என்ன பலப்படுத்திட்டாரு? ये लोग कहते हैं कि उन दिनों में अचानक से प्रभु ने मुझे बलवंत அதுல இருந்து किया। கர்த்தர் என்ன ஆவியானவர் வெளியில கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. उस परिस्थिति से बाहर प्रभु ने मुझे लाया அந்த था। பயமெல்லாம் போயிடுச்சு இப்போ. अब वो डर निकल गया। எத்தனை பேர் பயமெல்லாம் போயிடுச்சு? ये तो लोग कहते हैं वो डर निकल அந்த गया, கலக்கமெல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. निराशापन निकल गया। நன்றின்னு சொல்லுவோம் ரபா. कहो प्रभु धन्यवाद, நன்றி இயேசுவே. அல்லேலூயா. कहो प्रभु धन्यवाद। பயத்தையும் கலக்கத்தையும் என்னை விட்டு மாற்றி போட்டீரே உமக்கு நன்றி और ரபா. डर और निराशापन को मुझसे निकाला, धन्यवाद। நன்றி அப்பா. அல்லேலூயா. कहो प्रभु धन्यवाद। நம்ம தொடர்ந்து பார்த்தால் यदि आप आगे निरंतर இப்படி देखें, அல்லேலூயா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசித்தோம். पहला कुरिन्थियर 10 के 13 में हमने पढ़ा, எல்லாருக்கும் நேரிடுகிற சோதனை உங்களுக்கும் நேரிடுகிறது. और जो तकलीफ सबको होता है वही आपको हो। ஆனாலும் உங்களுடைய திராணிக்கு அல்லேலூயா அதிகமாய் சோதிக்கப்பட என்ன செய்ய மாட்டாரா? அவர் விட மாட்டார். காரணம் அவர் எப்படிப்பட்டவரா? அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். लेकिन फिर भी आपके क्षमता के ऊपर वो छोड़ेगा नहीं, क्योंकि वो सच्चा परमेश्वर है। உங்களுடைய திராணிக்கு மேல உங்களை விட மாட்டார். காரணம் கர்த்தர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். और आपकी क्षमता से ऊपर प्रभु छोड़ेगा नहीं, क्योंकि वो सच्चा எத்தனை परमेश्वर பேர் है। நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ये तो लोग कहते சொல்றார். हैं जिस प्रभु ने हमें बुलाया वो सच्चा है, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். वो सच्चा परमेश्वर है। எதிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார்? और किस में वो सच्चा है? நம்முடைய வார்த்தையில உண்மை உள்ளவராய் अपने இருக்கிறார். वचन में वो सच्चा है। ஆமென். யோசுவாவின் புத்தகம் 23:14 வாசித்தால் यहोशू के 23 अध्याय का 14 वचन, யோசுவா இஸ்ரவேலரை பார்த்து சொல்றா, यहोशू इस्राएलों से कहा, ஆமென், இஸ்ரவேலே, தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஒண்ணு கூட என்ன செய்யல, ஒன்று கூட அல்லேலூயா ஆமென் நிறைவேறாம போகாம இல்ல, எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். प्रभु ने जो प्रतिज्ञा दिया उसमें से कुछ भी ऐसा गिरा नहीं है, सब पूरा हुआ। எத்தனை பேர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு உண்மை உள்ளவர்? ये तो लोग कहते हैं जिसने प्रतिज्ञा किया वो सच्चा அதை है,
நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். उसे पूरा करने के लिए वो योग्य है, அவர் வாக்குத்தத்தத்திலே वो உண்மையுள்ளவராயிருக்கிறார். वचन में वो योग्य है, சொல்லுங்க, வாக்குத்தத்தத்திலே कहो कि உண்மையுள்ளவராயிருக்கிறார். वो वचन में सच्चा है நம்முடைய ஜெபத்துக்கு பதில தருவதற்கு और உண்மையுள்ளவராயிருக்கிறார். प्रार्थना में उत्तर देने के लिए वो सच्चा சொல்லுங்க, है, நம்முடைய ஜெபத்துக்கு பதில தருவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். कहो कि प्रार्थना का उत्तर देने के लिए वो सच्चा है। 143ஆம் சங்கீதம் அதனுடைய முதலாவது வசனத்தில் வாசித்தால், भजन संहिता 143 का पहला वचन, 143ஆம் சங்கீதம் முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம். भजन संहिता 143 का पहला என்ன वचन, வாசிக்கிறோம்? முதலாவது வசனத்தில் उस वचन में क्या पढ़ते हैं? 143:1 நாம் வாசிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய உண்மையின்படி நீர் எனக்கு உத்தரவு அருளும் ஆண்டவரே. और तेरे सच्चाई के लिए तू एक मार्ग को दिखा, உம்முடைய உண்மையின்படி எனக்கு உத்தரவு நீர் தாரும், என்னுடைய ஜெபத்தை நீர் கேளும் ஆண்டவரே. तेरे सच्चाई के अनुसार मेरे प्रार्थना का जवाब எத்தனை दे। பேர் அவருடைய உண்மையின்படி நமக்கு ஜெபத்திற்கு பதில் தர போறார் இந்த कहते வருஷத்துல? लोग कहते हैं उसके सच्चाई के अनुसार प्रभु प्रार्थना का उत्तर देगा। சில பேர் பிரச்சனைகள் ஆண்டவர் அனுமதிச்ச பிரச்சனைகள் அல்லாமல் அவங்களுடைய தவறுகளால, அவங்களுடைய பாவத்தினால பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு और இருப்பாங்க. कुछ लोगों को प्रभु ने अनुमति नहीं दिया, लेकिन वो लोग अपने पाप के कारण तकलीफ को लेते हैं। பாவத்தினால பிரச்சனை வந்தால் மனம் திரும்பணும். यदि पाप के कारण तकलीफ आए तो मन फिराना ஆமென். है। லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் வாசிக்கும் போது, लेवियस्ता 26 का 11 में, லேவியராகமம் 26:14 வாசித்தால், அல்லது நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால், लेवियस्ता 26 का 14 में, यदि तू मेरा आज्ञा पालन न करे, ஆமென், நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் சொல்லிட்டு அதனுடைய 16வது வசனத்துல சொல்றாரு, और फिर 16 वचन में वो कहता, அல்லேலூயா, அப்படி செய்தால் நான் என்ன வர பண்ணுவேங்கிறாரு. அல்லேலூயா, காய்ச்சலையும் ஈழையையும் உன் இருதயத்தை கலங்கடிக்கக்கூடிய அளவுக்கு வர और பண்ணுவேன். बुखार या ऐसा वेदना का लाऊंगा की तरह दुख मन व्याकुल हो நீ जाए, பதறக்கூடிய அளவுக்கு அல்லேலூயா பிரச்சனைகளை நான் வர பண்ணுவேங்கிறாரு. और बहुत से तकलीफों को मैं लाऊंगा, இதனால பாவத்தினால, அல்ல கீழ்ப்படியாதனால, அக்கிரமத்தினால, और पाप या आज्ञा पालन के कारण அல்லேலூயா தண்டிக்கிற தேவனாய் இருக்கிறார். दंड देने वाला वो அவர் परमेश्वर है। பாவத்தை கண்சாடையாய் விடுகிற தேவன் அல்ல. वो पाप को अनदेखा करने वाला परमेश्वर எத்தனை नहीं பேர் है। சொல்ற அவர் பாவத்தை கண்சாடையாய் விடுகிற தேவன் அல்ல. ये लोग कहते हैं कि वो पाप को अनदेखा छोड़ने वाला परमेश्वर नहीं है। ஆராதனையில வரும்போது எப்படி அவரை தொழுது கொள்ள வேண்டும், आराधना में मैं कैसे उसकी आराधना करना எப்படி है, கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், कैसे प्रभु की आराधना करना है। பரிசுத்த அலங்காரத்தோட நீ யாரை தொழுது கொள்ளு? கர்த்தரை தொழுது கொள்ளு. पवित्रता की खूबसूरती से आपको प्रभु की கர்த்தரை आराधना நீ करना है, பரிசுத்தத்தோட தொழுது கொள்ள வேண்டும். और पवित्र होकर प्रभु की आराधना அல்லேலூயா, करना है। பிசாசின் கூட்டம் அல்ல, பரிசுத்த கூட்டத்துல கர்த்தர் அல்லேலூயா வச்சிருக்கிறார். और शैतान के भीड़ में नहीं, लेकिन प्रभु के भीड़ में उसने रखा। ஆண்டவரை ஆராதிக்கும் போது சைடு பார்வை இருக்க கூடாது. और आराधना में जब आते तो कोने के नजर से नहीं देखना கிறுப்புறு है, பார்வை இருக்க கூடாது. और ऐसे यहाँ वहाँ देखने वाला அந்த अनुभव விபச்சார नहीं है, கண்கள் இருக்க கூடாது. या व्यभिचारी आंखें नहीं होना அல்லேலூயா, चाहिए। நாம ஏற்கனவே வாசித்தோம் அந்த அல்லேலூயா பேதுருல. हमने उस पत्रस में पहले से ஆமென். पढ़ा। 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? दूसरा पत्रस में हम क्या पढ़े? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், அல்லேலூயா, அவருடைய கண்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? दूसरा पत्रस 2:14 में तेरे आंख कैसे है? அவருடைய கண்கள் அல்லேலூயா ஆமென் விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்களாய் காணப்படுகிறது. அந்த கண்கள் பாவத்தை விட்டு ஓயாததும் விபச்சாரம் நிறைந்த கண்களாய் और वो காணப்படுகிறது. आंखें व्यभिचार से पूरा भरा है, காந்தம் போல வசீகரிக்கிற அந்த அல்லேலூயா கண்கள், और ऐसे भूखे से भरे हैं, அந்தகாரத்தினுடைய அல்லேலூயா அலங்கோலமான ஒரு और अंधकार से भरे दृष्टि है, தேவப்பிள்ளையே, இது அல்லேலூயா அது பரிசுத்த குலைச்சலை கொண்டு வருகிறது. और ये पवित्रता को खराब करता है, அல்லேலூயா பரிசுத்தனுடைய அந்தகாரத்துல கொண்டு போகிறது. और पवित्रता का वो अंधकार में लाता है। தேவன் தண்டிக்காமல் விட மாட்டார். प्रभु बिना दंड का नहीं छोड़ेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। காரணம் அவர் பாவத்தை கண்சாடையாய் விடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. पाप को अनदेखा छोड़ने वाला परमेश्वर नहीं பரிசுத்த है। அலங்காரத்தோடு யாரை ஆராதிக்கணும்? அல்லவா, கர்த்தரை ஆராதிக்கணும். अब पवित्रता से प्रभु की आराधना அல்லே करो, தேவன் பரிசுத்தர். क्योंकि प्रभु पवित्र है। அதுதான் ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, वही यशायाह 6 अध्याय में जब हम पढ़ते ஆமென், हैं, அல்லேலூயா, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள ஆராதிக்கும்படியாய் ஏசாயா தீர்க்கதரிசி கடந்து வந்தார். और यशायाह और नबी प्रभु की आराधना में आराधना करने அப்பொழுது आए, சேராபீன்கள் ஆராதிக்கிறார்கள் கர்த்தரை. तब वो सेराफिन आराधना कर எப்படி रहे थे। ஆராதிக்கிறார்கள்? कैसे वो लोग किए? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். पवित्र 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 कहकर वो आराधना ஆராதனையில किए। பரிசுத்தத்தை காண விரும்புகிறார். आराधना में पवित्रता को देखना चाहिए, தேவன் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். क्योंकि प्रभु पवित्र परमेश्वर இதன் है। பேர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். ये लोग कहते हैं कि प्रभु पवित्र परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। இத்தனை பேர் ஆண்டவரே
ஆண்டவரே நான் பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ये लोग कहते हैं कि पवित्रता से मैं तेरी आराधना करने के लिए समर्पण करता அல்லேலூயா. हूं, ஆமென். தேவன் நம்மை காண்கிற தேவனாய் क्योंकि இருக்கிறார். प्रभु हमें देखने वाला परमेश्वर है। அதுதான் ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சா. அல்லேலூயா. ஆமென். நீர் என்னை காண்கிற தேவன். इसलिए हजीरा ने एक नाम को रखा, प्रभु के लिए तू देखने वाला परमेश्वर। ஆராதனைக்குள்ள வந்தாச்சுன்னா கண்ணை மூடிட்டு அல்லேலூயா சோத்திரம்னு சொல்லி ஆவியில நிரம்பி துதிச்சுக்கிட்டே இருக்கணும். और आराधना में आ गए तो आंख बंद करके आत्मा में उसकी आराधना அல்லேலூயா. करना இது இங்கிட்டு ஒரு பார்வை, அங்கிட்டு ஒரு பார்வை, இங்கிட்டு ஒரு பார்வை, அங்கிட்டு ஒரு பார்வை. அல்லேலூயா. நீ கடைசில அல்லேலூயா பார்வையிலே போயிடுவே. और यहाँ आके भी यहाँ एक देखना और आजू बाजू में देखना, பார்வையிலே அழிஞ்சு போகிற எத்தனையோ பேரை பார்க்கறாரு. उस दृष्टि में नाश होने वाले बहुत सारे लोग हैं। அல்லேலூயா. அதுதான் சொன்னா அந்த சிம்சோன் சொன்னா, इसलिए शिमशोन ने कहा, இவ்வளவு அபிஷேகம் பெற்று எல்லாம் சொல்லிட்டு அவன் சொல்ல அவன் என் பார்வைக்கு எப்படி இருக்கிறா, அல்ல பார்வைக்கு எப்படி இருக்கா, பார்வைக்கு அருமையா பார்வை ரொம்ப. इसलिए शिमशोन ने इतना अभिषेक पाने के बाद कहा कि वो मेरे दृष्टि में अच्छी लगी। அப்படி இருந்த ஆண்டவர் உனக்கு பார்வை பார்த்துருவாரு. और अगर ऐसा है तो प्रभु आपको देख लेगा। எத்தனை பேர் ஆண்டவர் பார்வை பார்த்துருவாரு. कहते लोग कहते प्रभु देख लेगा, पर அவர் பார்க்கும்போது வித்தியாசமா பார்த்துருவாரு. फिर जब वो देखेगा तो अलग तरीके से அல்லேலூயா. देखेगा। எத்தனை பேர் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அல்லவா. कितने लोग कहते प्रभु मैं समर्पण करता हूं। அல்லேலூயா. ஆமென். பாவத்தினால தண்டிக்கப்பட்டு கிடக்கிற எத்தனையோ நிலைமைகளை और பார்க்கிறோம். बहुत सारे लोग पाप के कारण दंड पाए बहुत है, ஆனால் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தண்டிக்கப்பட்டால் யோபு போல கர்த்தர் அல்லேலூயா அவர் சுத்திகரித்து இரட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் लेकिन இருக்கிறார். पवित्र जीवन जीकर जब वो निकालता है तो सोने की तरह वो बाहर शुद्ध निकालता சொல்லுங்க है। கர்த்தர் உண்மை உள்ளவர். कहो कि प्रभु सच्चा है, ஆண்டவரே நான் ஆராதிக்கிற தேவன் நீர் உண்மை உள்ளவர். मैं आराधना करने वाला परमेश्वर सच्चा परमेश्वर அவர் है, நம்மை உறுதிப்படுத்த உண்மை உள்ளவராய் वो हमें இருக்கிறார். स्थिर करने के लिए योग्य है। 2 தெசலோனிக்கேயர் 3:3 நாம வாசித்தால், दूसरा तेसलोनिका तीसरा अध्याय तीसरा वचन, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசித்தால், दूसरा तेसलोनिका का तीसरा अध्याय तीसरा அவர் वचन, சொல்றார் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். कहते तुम्हें भुलाया परमेश्वर योग्य அவர் உங்களை என்ன செய்வாரா, அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். है, वो आपको स्थिर करेगा, உங்களை ஸ்திரப்படுத்துவார் சொன்னா என்னது, உறுதிப்படுத்துவார். वो आपको स्थिर करेगा அவர் உங்களை தீமையிலிருந்து என்ன செய்வாரு, விலக்கி காப்பார். और वो बुराई से आपको अलग बचा के எத்தனை रखेगा। பேர் உண்மையுள்ள கர்த்தர் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். कहते लोग कि सच्चा परमेश्वर हमें जीवन में स्थिर करता है। எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என்ன உறுதிப்படுத்தி இருக்கிறான்னு சொல்லி. कहते लोग कहते प्रभु ने मुझे स्थिर किया है। இதுக்கு முன்னால எப்பமாவது கொஞ்சம் ஆட்டத்துல இருந்துச்சு அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை क्या இல்லையா? इसके पहले आपका आत्मिक जीवन गड़बड़ी में था? எத்தனை பேர் சில சமயம் ஆடிட்டு தான் இருந்தது, ஆனா இப்ப என்ன ஸ்ட்ராங்கா அடிச்சு வச்சுட்டாரு. कहते लोग कहते कि पहले मैं हिलता था लेकिन प्रभु ने अब मुझे स्थिर कर எப்படி दिया। ஆரம்பத்துல ஞானதானம் எடுத்த புதுசுல எப்படி இருந்திருப்பீங்க? और जब बपतिस्मा लिया तब अब कैसे थे? ஆடிக்கிட்டு தான் இருந்திருக்க. और यहाँ वहाँ झूलते थे, தஞ்சாவூர் பொம்மை ஆடுன மாதிரி அங்கிட்ட இங்கிட்டாங்கிற ஆட்டத்திலே கடந்துச்சு. एक गुड़िया की तरह यहाँ वहाँ हिलते रहते थे। பாரம்பரியமா ஆவிக்குரியதா இந்த பக்கமா அந்த பக்கமா ரெண்டும் ஜாஞ்சிக்கிட்டு அவன் இங்கிட்டுனா அங்கிட்டு சரி அல்ல அப்படி பொத்துன்னு இந்த பக்கம் நீதான் சரி அல்ல அப்படி அலைஞ்சுக்கிட்டு ஆட்டத்துல நின்னது. और परंपरा की तरफ एक और दूसरी और आत्मिक तरीके में झूलते ஆனா रहते। இப்ப ஆடல, அவன் சரியா உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். लेकिन अब प्रभु ने ऐसे हिलने ने लेकिन स्थिर कर दिया। இப்ப என்ன சொல்றாங்க, अब क्या कहते हैं? நாங்க எப்படியோ இவ்வளவு வைராக்கியத்துல பேசுதாளே, और हमने कैसा और सोचा लेकिन ये इतना आत्मिकों की बात இவ்வளவு करता है। வைராக்கியத்துல இது எப்படி புரிய மாட்டேங்குது. ये इतना आत्मिकों की बात करती உனக்கு है, புரியாது. ये आप नहीं समझ सकते हैं। உறுதிப்படுத்தினவர் அவரே, क्योंकि प्रभु ने स्थिर किया। எத்தனை பேர் உறுதிப்படுத்தினவர் கர்த்தரே. ये लोग कहते हैं प्रभु ने स्थिर किया है। அவர் உண்மை உள்ளவர் அல்லது நம்மை அவர் என்ன செய்கிறாரா, ஸ்திரப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். और क्योंकि वो सच्चा परमेश्वर हमें स्थिर करता है। ஆமென். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 2 தெசலோனிக்கேல அவர் உண்மை உள்ளவர், அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் और இருக்கிறார். दूसरा तेसलोनिका 3:3 में क्योंकि वो सच्चा परमेश्वर हमें स्थिर என்னை करता है। உறுதிப்படுத்தினவரே உமக்கு நன்றி. कहो कि मुझे स्थिर किया परमेश्वर धन्यवाद, உறுதிப்படுத்தினவரே நன்றி. मुझे स्थिर किया परमेश्वर धन्यवाद। எத்தனையோ பேர் உறுதி இல்லாம விழுந்து போனதை பார்க்கிறோம். बहुत सारे लोग बिना स्थिरता के गिर गए, ஆனா கர்த்தர் இம்மட்டுமாய் உறுதிப்படுத்தி நடத்தினதற்காக நன்றி சொல்லணும். लेकिन अब तक प्रभु ने स्थिर करके चलाया इसलिए धन्यवाद कहना है। அவர் என்ன செய்யற 1000 தலைமுறை மட்டும் தன்னுடைய உடன்படிக்கை காக்கிறதுக்கு எப்படிப்பட்டவரா, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். वो 1000 पीढ़ियों तक अपने वचन को रखने के लिए योग्य है। உபாகமம் 7:9 அவர் சொல்லும்போது அவர் 1000 தலைமுறை மட்டும் ஹalleluya ஆமென் தன்னுடைய உடன்படிக்கையை காக்கிறதுக்கு எப்படி இருக்கிறாரா, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். और यरूशलेम 7:9 में वो 1000 पीढ़ी तक अपने वचन को बनाए रखने के लिए योग्य है। ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே कहो प्रभु धन्यवाद, உண்மையுள்ள தேவனே உமக்கு और நன்றி. सच्चा परमेश्वर धन्यवाद। பிலேயாம் கூட சொல்லுகிறான், பிலேயாம் அல்லது சபிக்க வந்த பிலேயாம் சொல்றான், वो श्राप देने वाला बिलाम भी कहता है, அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. वो झूठ बोलने के लिए मनुष्य नहीं। பிலேயாம்
பிலேயாம் சொல்லுதா ஹalleluya அவர் பொய் சொல்றதுக்கு மனுஷன் கிடையாது बिलाम कहता है कि वो झूठ बोलने के लिए कोई मनुष्य அவர் नहीं, தேவனாய் இருக்கிறார் ஹalleluya वो परमेश्वर है। உண்மையுள்ள தேவனே உமக்கு நன்றி ஹalleluya सच्चे परमेश्वर तुझे धन्यवाद। பிசாசு பொய்யனும் பொய்க்கு எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் அவன் பிதாவுமாய் இருக்கிறான் ஹalleluya और शैतान झूठ बोलता है, ஆனால் ஹalleluya நம்முடைய இயேசு நம்முடைய கர்த்தர் அவர் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் लेकिन हमारा यीशु सच्चाई और मार्ग है। ஹalleluya ரபா हालेलुया। ஆண்டவரே நன்றி சொல்லுவோம் ரபா कहो प्रभु धन्यवाद। ஆனாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே ஹalleluya சோதனைகள் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி விட மாட்டேங்கிறார் ரபா और क्योंकि वो सच्चा है, हमारे क्षमता के ऊपर वो छोड़ता नहीं என்ன है। சொல்ல உங்களுடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார் वो कहते हैं आपके सहन के बाहर वो कभी जाने को नहीं देगा। பக்கத்துல கையை கொடுத்து உங்க திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட और बाजू वाले உங்களை से ஒரு कहो, நாள் விட மாட்டார் आपके क्षमता के ऊपर प्रभु कभी भी तकलीफों को नहीं மிஞ்சி देगा சோதிக்கப்பட உங்களை ஒரு நாள் விட மாட்டார் और कभी भी आपके क्षमता के ऊपर प्रभु नहीं छोड़ेगा। ஹalleluya हालेलुया। விட்டுட்டாரா விடலையா क्या प्रभु ने कभी छोड़ा है? சில சமயம் இருந்து விட்டது மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஆனா விடல कुछ समय ऐसा लगता है प्रभु ने छोड़ दिया लेकिन छोड़ा नहीं। அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து விட்டுட்டாருன்னு நினைச்சீங்க ஆனா விடல क्या ऐसा परिस्थिति था जब प्रभु ने छोड़ दिया आप सोचते थे? எத்தனை பேர் விட்டுட்டாருன்னு நினைச்சு விடல பம்பாயை விட்டே போக வேண்டியிருக்குமோ ஆனா போக விடல புடிச்சுக்கிட்டாரு உறுதிப்படுத்திட்டாரு எத்தனை பேர் சொல்றீங்க और आपने सोचा कि बंबई छोड़कर जाना है लेकिन नहीं, अब रुक गए और स्थिर हुए। இப்பவும் ஒன்னு ரெண்டுங்க கிடக்கு அதுலயோ போயிடலாமான்னு ஒரு காலத்துல இருந்துச்சு ஆனா கர்த்தர் புடிச்சு வச்சு அது உறுதிப்படுத்தி ஆணி அடிச்சு வச்சுட்டாரு பம்பாயில और अभी भी कुछ लोग ऐसा जब सोचते कि जाने करके प्रभु ने उन्हें स्थिर किया है। Praise the Lord. प्रभु की स्तुति हो। Hallelujah. हालेलुया। தமிழ்நாடு பம்பாய் ஆடிட்டு கிடந்தது இப்போ ஒரே போடு என்னது கர்த்தர் எனக்கு தந்த தேசம் என்னது கர்த்தர் எனக்கு தந்த தேசம் இது ஹalleluya ஆமே ஹalleluya என்னதான் ஆம்ஜி மும்பை ஹalleluya ஹalleluya और प्रभु ने दिया हुआ जगह मुंबई है। Praise the Lord. हालेलुया। ஹalleluya ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் प्रभु को धन्यवाद देना பிராணிக்கு है। மேலாக சோதிக்கப்பட விட மாட்டார் हमारे सहन के बाद प्रभु नहीं छोड़ता அதை है। குறித்து நீங்க மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல வாசித்தால் उसके अपने मत्ती 15 में अगर आप पढ़ेंगे, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல வாசித்தால் मत्ती 15 अध्याय का 32 वचन, ஹalleluya 32வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை சுற்றி ஒரு கூட்டமான ஜனங்கள் வந்திருந்தாங்க यीशु मसीह के चारों ओर एक भीड़ आया। அவர்கள் இயேசுவோட எத்தனை நாள் இருந்தாங்களா 3 நாட்கள் இருந்தார்கள் यीशु के संग वो 3 दिन थे 3 நாட்கள் சாப்பிடாம பட்டினி கிடந்தாங்க இயேசுவோடு கூட और 3 दिन तक वो भूखे यीशु मसीह के संग थे பாருங்க பட்டினி இருந்து சாப்பிடாம 3 நாள் இருந்தாங்க और 3 दिन तक बिना भोजन के वो थे। இன்னைக்கு ஒரு கேம்ப் சாப்பிடாம உபவாசம் 3 நாள் உபவாசம் வாங்க எத்தனை பேர் வருவாங்க और आज के दिन में अगर 3 दिन उपवास का एक प्रार्थना रखे तो कितने लोग आएंगे? எத்தனை பேர் வருவாங்க कितने लोग आएंगे? எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர் ஆமென் कितने कहते हैं प्रभु भला है। ஹalleluya हालेलुया। 3 நாள் அவங்க உபவாசம் பட்டினியோட இயேசுவோடு இருந்தாங்க और 3 दिन तक वो भूखे प्रभु के साथ है। 3 நாள் முடிஞ்ச பிறகு जब 3 दिन पूरा हुआ, அவர்கள் திரும்பி போறார்கள் जब वो लोग लौट रहे थे, அந்த 32வது வசனத்துல இயேசு என்ன சொல்றாரு 32 वचन में यीशु क्या कहे? இவர்களை நான் இப்படியே அனுப்பினால் வழியிலே அவர்கள் என்ன ஆகி போவார்கள் இவர்களை நான் பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனசு இல்ல வழியில் அவர்கள் சோர்ந்து போற அது ஆங்கிலத்தில் சொன்னா மயங்கி போயிடும் மயங்கி விழுந்துருவாங்க ரமஸ் और हम पढ़ते कि वो लोग अगर जाएंगे भूखे तो गिर जाएंगे। if I send them in this way I mean they may faint on the way hallelujah அவர்கள் வழியில் என்ன ஆகி போவார்கள் மயங்கி விழுந்துருவாங்க ரமஸ் और अगर मैं ऐसे छोड़ दो रास्ते में बेहोश होकर गिरेंगे। hallelujah हालेलुया। அப்ப கர்த்தர் பார்த்தாரு அவங்களுடைய ஆமென் பலம் எவ்வளவுன்னு சொல்லிடலாம் प्रभु ने देखा उनके पास बल, தேவ பிள்ளை எல்லாரும் பலன் இல்லாதவர்கள் அல்ல और सबके पास बल नहीं, ऐसा नहीं அன்னைக்கு है। இயேசு கிட்ட வந்த அத்தனை பேரும் பலன் இல்லாதவர்கள் அல்ல उस दिन जो यीशु के पास आए सबके पास बल नहीं था, ऐसा नहीं। 100% ஒரு 98% பலமா தான் இருந்திருப்பாங்க 100 में से शायद 98% बल के साथ थे। அவங்க எல்லாம் இன்னும் 2 நாள் சாப்பிடாட்டலும் ஓடிட்டே இருக்கும் வண்டி அப்படிப்பட்ட பலம் உள்ளவர்கள் वो सब शायद और 2 दिन भूखे रह सकते थे। இவங்க வீடு போய் சேருவாங்க அல்லது வழியிலே அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள் वो लोग घर जाएंगे लेकिन रास्ते में गिरेंगे नहीं। ஆனால் 98 தாண்டி அந்த கூட்டத்தில் ஒரு 2% இருக்கும் ஆமென் அல்லது நொந்ததும் நொசலும் அல்லது உடசலும் அங்கே அல்லது பலவீனமான ஆட்களும் அங்கே உள்ள இருந்திருக்காங்க लेकिन उस 98 को छोड़कर 2% उस भीड़ में कमजोर लोग थे। ஏசப்பா 98% விட்டுட்டு எத்தனை பேர் பார்க்கறாரு அந்த 2% பலவீனமானவங்க அந்த கூட்டத்தில் और பார்க்கறாரு उस भीड़ में यीशु 2% के कमजोर लोगों को देखता है। நான் இந்த சின்ன அல்லது கொஞ்சம் பேரை இப்படியே
விட்டோம்னா அவங்க போற வழியிலே மயங்கி விழுந்தார்கள். இவர்களை நான் பட்டினியா அனுப்ப விரும்பவில்லை. यदि मैं लोग ऐसा छोड़ूं तो वो रास्ते में गिर जाएंगे, इसलिए मैं भूखा नहीं छोड़ना Praise चाहता the हूं. Lord. हालेलुया. அவர்களுக்கு அற்புதம் செய்தார். उनके लिए अद्भुत को किया, அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். उनके लिए भोजन दिया, அவர்களை நிரப்பி வைத்த நிரப்பி அனுப்பினார். उनका ஆமென். पेट भर के उन्होंने भेजा. எத்தனை பேர் அவர்களுக்கு பலம் இல்லைன்னு சொல்லி இயேசு அறிஞ்சுக்கிட்டு அப்படியே விடாமல் அல்லேலூயா திராணிக்கு மேல விடாமல் அவங்களுக்கு தேவையான அந்த ஆகாரத்தை கொடுத்து அற்புதத்தை செய்து அனுப்பினார். और ஹalleluya. यीशु उनका क्षमता को समझकर उनको भोजन देकर भेजे. இன்னைக்கு ஆராதனையில இத்தனை பேர் நாம் இருக்கிறோம். आज आराधना में हम इतने लोग हैं. ஆமென். இயேசு நம்முடைய பலத்தை பார்க்கிறார். यीशु हमारे बल को ஒருவேளை देखता है. இருக்கிற எல்லாத்திலயும் 98% பேர் நல்ல ஹalleluya பலத்தோட நாம இருந்திருக்கலாம். हो सकते हैं 98% में हम बल के साथ रह நம்ம सकते இன்னும் हैं. ஹalleluya ஆமென் நிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் சோதனை பாடுகள் வந்தாலும் நிக்க முடியும்ங்கற அளவுல ஹalleluya நாம நிறைய பேர் இருக்கலாம். शायद बहुत लोग और तकलीफ को झेल सकते हैं, ஆனால் 1-2 பேர் இந்த கூட்டத்துல लेकिन इस भीड़ में 1-2 जन இனியும் ஆண்டவர் ஒரு 6 மாசம் பிரச்சனையை விட்டார்னா और 6 महीना अगर तकलीफ प्रभु இனி ஒரு देंगे, 4 மாசம் பிரச்சனையை விட்டார்னா यदि और अनुमति को दे மண்ணுக்குள்ள தான் போக வேண்டியிருக்கும் போல அப்படி கதையில கிடக்கணும். तो शायद मिट्टी से मिलना ऐसा स्थिति है. ஹalleluya. ஹalleluya. அழுது செத்து போயிருவாங்க. அப்படிப்பட்ட கண்டிஷன்ல இருக்கு, பலவீனப்பட்டு கிடக்கிறார். और इतना कमजोर हुए भी लोग हैं. இந்த ஆராதனையில கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். इस आराधना में ऐसे लोगों को प्रभु देखने वाला எத்தனை परमेश्वर பேர் है. பலவீனமான பிள்ளைகளை கர்த்தர் காண்கிறார். कहते लोग कहते हैं कि लोगों को என் परमेश्वर அன்பு, देखते என் हैं. அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் திராணிக்கு மேலாக இன்னும் நான் உன்னை சோதிக்க விடல. உனக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்றேன். ஆமென். என் வல்லமையை வெளிப்படுத்துகிறேன். ஹalleluya. உன்னை நான் விடுவிக்கிறேன். और मेरा प्रिय बेटा बेटी तेरी क्षमता के ऊपर नहीं छोड़ूंगा और मैं तुझे छुड़ाऊंगा. விசுவாசிக்கப்பா எனக்கு இனி எத்தனை பேர் ஹalleluya ये लोग विश्वास करते எத்தனை हैं. பேர் கை தூக்கி எனக்கு இதுக்கு மேல பலம் இல்லப்பா. कहते लोग हाथ उठाकर कहते हैं प्रभु इसके ऊपर मेरे पास बल नहीं है. கொஞ்சம் கை தூக்கி சொல்லுங்க. थोड़ा हाथ उठाकर क्या कहेंगे. பலசாலிகள் கொஞ்சம் விட்டுருங்க. பலமே இல்ல எனக்கு. और समर्थी लोग छोड़ सकते हैं. இதுக்கு மேல எனக்கு தாங்கிறதுக்கு பலம் இல்ல. जो लोग कहते हैं मुझे और समर्थ है ही नहीं, இதுக்கு மேல நான் நிக்க பலம் இல்லப்பா. कि अभी आगे खड़े रहने के लिए बल नहीं है, இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா. अब मुझसे हो. ஏசப்பா. और यीशु करके ஆயத்தம் पुकार. சொல்லுங்க. ஏசப்பா. मुंह खोलकर यीशु पुकार. ஏசப்பா. मुंह खोलकर यीशु. இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா. इसके ऊपर मुझसे संभव नहीं, எனக்கு பலம் இல்லப்பா. मेरे पास बल नहीं है, என்னால தாங்க முடியாதுப்பா. मैं सहन नहीं कर என்னுடைய सकता. கெபாசிட்டி அவ்வளவுதான்ப்பா. मेरा क्षमता उतना ही நீங்க है. கண்ணோக்கி பாருங்க. थोड़ा दृष्टि कर देख. நீங்க சத்தம் போட்டு சொல்றத பார்த்தா ரொம்ப பலசாலிகளா இருப்பீங்க உலகத்துல. और आप लोग की आवाज देकर ऐसा लगता है बहुत आप समर्थी நீங்க है. அழுது சொல்லிருக்க வேண்டாமா? क्या अब तक आपको रोना नहीं चाहिए था. கொஞ்சம் நல்ல பலவீனமானவங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஆமே கரத்தை உயர்த்தி அழுது கொஞ்சம் கூப்பிடுங்க. ஏசப்பா. कमजोर लोग हाथ उठाएं कि நான் प्रभु பலவீனமானப்பா. मैं कमजोर हूँ, எனக்கு பலம் இல்ல. मेरे पास बल नहीं இதுக்கு है, மேல தாங்க எனக்கு பலம் இல்ல. इसके ऊपर सहन करने का இதுக்கு समर्थ नहीं, மேல சோதனைகளை கடந்து போக பலம் இல்ல. इसके ऊपर और समर्थ नहीं எனக்கு है. பலம் இல்லப்பா. मेरे पास समर्थ என்னை नहीं है. கண்ணோக்கி பாருங்க. मेरी ओर देख, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. एक अद्भुत को कर, எனக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பா. एक छुटकारे को दे, எனக்கு ஒரு மாற்றத்தை பார்க்கணும். एक बदलाव को दे. ஏசப்பா. यीशु करके ஏசப்பா. यीशु. மனமிரங்குவாப்பா. ஹalleluya. ஹalleluya. அவர் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடவே वो மாட்டார். हमारे सहन करने के ऊपर छोड़ेगा नहीं. இந்த புதிய வருஷத்துல தேவ கிருபை இறங்குகிறது. इस नए वर्ष में प्रभु का अनुग्रह था. அந்த 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல அவர் சொல்லும்போது उस पहला कुरिन्थियों 10:13 में वो कहता है, ஹalleluya அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால क्योंकि वो सच्चा परमेश्वर है, ஹalleluya உங்களுடைய திராணிக்கு மேலாக சோதிக்க விடாமல் அல்லவா आपके सहन करने के ऊपर वो नहीं அவர் छोड़ता. தாங்குவதற்கு பலத்தையும் தாரார் அல்லவா. वो सहन करने का समर्थ को भी देता தப்பிக்க என்ன உண்டாக்குறார்? வழியை உண்டாக்குறார். और बचने के लिए एक मार्ग அவர் निकालता. உண்மையுள்ளவர். ரெண்டு காரியங்களை செய்கிறார் वो அல்லவா. सच्चा है इसलिए दो काम அந்த करता. வசனத்தை தாங்க பலத்தையும் தாரார் அல்லவா. उस वचन में सहन करने का समर्थ தப்பிக்க வழியவும் உண்டாக்குறார். और बचने का वो मार्ग ஆமென். बनाता. எத்தனை பேர் 2022ல கர்த்தர் தாங்க பலத்தையும் தாரார், தப்பிக்க வழியும் ये लोग कहते हैं 2022 में प्रभु सहन करने का शक्ति और निकलने का சொல்லுங்க. रास्ता, தாங்க பலத்தையும் தாரார், தப்பிக்க வழியும் உண்டாக்குறார். सहन करने का शक्ति भी देता और निकलने का பக்கத்துல रास्ता கையை भी. கொடுத்து சொல்லு, கர்த்தர் உங்களுக்கு தாங்க பலத்தையும் தாரார், தப்பிக்க बाजू वाले से வழியும் कहो. தாரார் அல்லவா. வழியும் உண்டாக்குறார்.
கர்த்தர் सैनिक தாங்க का समर्थ பலத்தை தார், தப்பிக்க வழியை உண்டாக்குறார். और बचने का मार्ग को देता है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் வழியை உண்டாக்குறார். कहो कि प्रभु मार्ग को बनाता இப்பவே है, உண்டாக்கிட்டார். அபசம். पहले से बना दिया। அவர் செங்கடல்ல வழியை உண்டாக்கினார். उस लाल समुद्र उसने भाग बनाया வனாந்தரத்துல வழியை உண்டாக்கினார். और जंगल में मार्ग बनाया, யோர்தான் நதியில வழியில यरदन नदी में मार्ग को बनाया। நீங்க அவருடைய வழியை பார்த்தால் அல்லேலூயா. ஆமென். நாகும் 1:3 அவர் சொல்லும்போது அவருடைய வழிகள் சூறாவளி காற்றிலே இருக்கிறது. और नाहूम पहला अध्याय 30 वचन में उसके मार्ग के बारे में आप पढ़ எத்தனை सकते பேர் हैं। நாகும் 1:3 அல்லேலூயா என்ன வாசிக்கிறோம்? और नाहूम के पहला अध्याय 30 அல்ல वचन நம்ம அதை में மட்டும் நம்ம பார்த்தாலே அவருடைய வழிகள் எங்க இருக்குது? கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலோ புயல் காற்றிலும் இருக்கு. எத்தனை பேர் சொல்லி கர்த்தருடைய வழி कितने लोग कहते हैं प्रभु का मार्ग சுழல் காற்றிலேயோ புயல் காற்றிலையும் இருக்கிறது. उस आंधी और तूफान के बीच में உங்களுடைய है। பிரச்சனைகள் புயல் காற்றை போல காணப்பட்டாலும் आपका तकलीफ अगर तूफान जैसा है तो இயேசு உங்க வாழ்க்கையில வந்து உதவி செய்யறதுக்கு அது ஒண்ணும் தடையாய் காணப்படாது. அதிலே அவர் வழியை உண்டாக்கி அதிலே வந்து உதவி செய்கிற தேவனாய் और இருக்கிறார். यीशु के लिए वो रुकावट नहीं, वो उसमें भी एक मार्ग को बनाएंगे। நன்றி ஆண்டவரே. ओ प्रभु धन्यवाद। உம்முடைய வழிகள் அல்லது சுழல் காற்றிலேயும் புயல் காற்றிலேயும் இருக்கிறபடினால் நன்றி. तेरे मार्ग आंधी और तूफान के बीच में भी நீரே எனக்கு வழியாய் இருக்கிறார். तू मेरे लिए वो मार्ग है। அவர் சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். वो कहता है कि मैं ही मार्ग सत्य और जीवन இந்த हूं। ஆராதனையில் எத்தனை பேர் எனக்கு இனி வழியே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே? इस आराधना में आप कितने लोग सोचते हैं कि अभी मार्ग है ही இந்த नहीं, கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேற வழியே मेरे இல்லைன்னு कर्ज से बाहर निकलने के लिए मार्ग ஓ नहीं, இந்த பலவீனத்திலிருந்து வெளியே வர வழியே இல்லைன்னு कमजोरी से நினைக்கிறீங்க. बाहर आने के लिए मार्ग नहीं அல்லேலூயா. है, இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வர வழியே இல்லைன்னு इस संघर्ष से நினைக்கிறீங்க. बाहर आने के लिए मार्ग है ही नहीं। வழி அடைக்கப்படல, கர்த்தர் வழியை உண்டாக்குகிறார். वो रास्ता बंद नहीं लेकिन प्रभु बनाता है। எங்கெல்லாம் வழி அடைக்கப்பட்டு கிடக்கிறதோ அங்கெல்லாம் இன்றைக்கு ஆராதனையில கர்த்தர் வழியை உண்டாக்குறபடினால், அல்லேலூயா, வழியை உண்டாக்குறபடினால், ஆமென், உண்மையுள்ள தேவன் வழியை உண்டாக்குறபடினால் நன்றி அப்பா. और जहाँ कहीं रास्ता बनता प्रभु நன்றி बनाता இயேசு. है, வழியை உண்டாக்கி கொண்டு வருகிறார். उसके लिए आप प्रभु को धन्यवाद करो। அல்லேலூயா. हालेलुया। அடைக்கப்பட்ட வழியெல்லாம் இன்னைக்கு திறக்கிறார். बंद किया हुआ रास्ता सब खोलता எத்தனை है। பேர் அடைக்கப்பட்ட வழிகளை கர்த்தர் திறக்கிறார்? ये लोग कहते हैं बंद किया हुआ मार्गों को புது खोलता புது है, வழிகளை கர்த்தர் உருவாக்குகிறார். नए नए रास्तों को खोलता உங்க है, ஆசீர்வாதத்திற்கு ஒரு வழியை உண்டாக்குறார். तेरे आशीष के लिए एक मार्ग को உங்க बनाता है, தொழில் ஆசீர்வதிக்கும்படி ஒரு வழியை உண்டாக்குறார். आपके व्यापार को आशीष करने का एक நீங்க मार्ग நம்புங்க, को, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குறார். आपके बच्चों को जीवन में एक मार्ग உங்களுடைய को, வேலையில ப்ரமோஷனுக்கு ஒரு வழியை உண்டாக்குறார். आपके नौकरी में प्रमोशन के लिए मार्ग को அல்லேலூயா. निकालता உங்களுடைய தடைகளை மாற்ற கர்த்தர் ஒரு வழியை है, உண்டாக்குறார். और रुकावटों को निकालने के लिए एक உங்களை मार्ग है, குணமாக்க ஒரு வழியை உண்டாக்குறார். चंगाई के लिए एक मार्ग वो बनाता है, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. उसके लिए असंभव कुछ भी नहीं है। இதுவரைக்கும் தடையாயிருந்த வழிகளை, அடைஞ்சு கிடந்த வழிகளை இந்த ஆராதனையில திறந்து உங்களை மகிமையாய் நிறுத்துகிறபடினால், और अभी तक जो बंद அற்புதமிக்க உதவி रास्ते उसको खोलता है। செய்கிறபடினால் நன்றி இயேசுவே. கரங்களை प्रभु, தட்டி धन्यवाद। ஆவியிலே நிறைந்து ஆமென். ஆண்டவரே நன்றி அப்போ. ताली बजाकर परमेश्वर धन्यवाद। ஹalleluya. அடைந்து கிடக்கிற வாசல்களை திறக்கிற தேவன், அடைந்து கிடக்கிற வழிகளை திறக்கிற தேவன், வழிகளை திறக்கிற தேவன். ஹalleluya. और बंद करने वाले मार्गों को खोलने वाला இலவரவ परमेश्वर। கந்தலவலவ சல்மனா பராக்கரபோ. ஹalleluya ரபா. நம்மளும் கால்படிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब घुटने टेक कर प्रभु को धन्यवाद நன்றி करेंगे। ஆண்டவரே ரபா. ओ प्रभु धन्यवाद। இந்த வருஷத்துல உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனை மலையை போல வந்தாலும் அதை பனியை போல மாற்ற போறாரு. और इस वर्ष में आपके विरोध जो पर्वत जैसे तकलीफों को प्रभु निकालता है। 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். दूसरा राजा 6 अध्याय में हम पढ़ते 2 हैं, ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல दूसरा राजा 6 अध्याय का 23 वचन। எலிசாவுக்கு விரோதமாய் சீரியாவின் ராஜா அனுப்பினான் பெரிய சேனையார். और एलिशा के विरोध सीरिया का राजा ने एक बड़ी सेना को भेजा, ஹalleluya. அப்பொழுது கர்த்தர் அவனுக்காக பெரிய அற்புதம் செய்தார். और तब प्रभु ने उसके लिए एक बड़े अद्भुत को किया। அவன் எலிசாவை சுற்றிலும் அக்கினி ரதங்களை நிறுத்தினார். वो एलिशा के चारों ओर आग के रथों को खड़ा அக்கினி किया, குதிரைகளை நிறுத்தினார். आग के घोड़े को खड़ा किया। அவன் கொல்லும்படியாய் அழிக்கும்படியாய் வந்த சீரியாவின் ராஜாவுடைய கண்கள், அல்லது அவனுடைய ராணுவத்தினுடைய கண்கள் குருடாய் போனது. और जो सेना को उस सीरिया का राजा ने भेजा, उनके आंख अंधे हो गए, அல்லது வந்தவங்கள் குருடனாயிட்டாங்க. जो आए थे वो सब अंधे हो गए, அல்லது அவங்களால செயலற்று போன ஒண்ணுமே செய்ய முடியல. वो लोग काम कर नहीं पाए। எலிசா இஸ்ரவேலின் ராஜா கிட்ட சொன்னாலும் एलिशा ने इजराइल के राजा से இவங்க कहा, எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு போட்டு வயிற்று நிறைச்சு அனுப்பி விட்டுருவாரு. इन सबको भोजन देके भेज। அல்லது வந்தவன் அழிக்க வந்தவன் கொல்ல வந்தவன் நல்லா தின்னுட்டு போகும்போது ஐயா உங்களுக்கு நன்றின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு போகுது.
மாத்திட்டார் அல்லவா? वो नाश करने के लिए जो सेना है वो खाकर जब जाए थे उनको उनको धन्यवाद किए। எத்தனை பேர் அழிக்க வந்தவன் கும்பிடு போட்டு போகக்கூடிய அளவுக்கு மாத்திட்டார் அல்லவா? कितने लोग कहते हैं कि वो नाश करने वाला आया वो स्तुति करके गया। 2 ராஜாக்கள் 6:23 அதுக்கப்புறம் அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வரவே இல்லன்னு दूसरा राजा பார்க்கிறோம். 6:23 में उसके बाद वो इस्राएल के विरुद्ध युद्ध करने आया ही नहीं। கர்த்தர் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். प्रभु सारे तकलीफों के अंत को लाता है। அலைய போல காணப்பட்ட பிரச்சனைகள் அலை சுமூகமாக ஒன்றுமில்லாமல் மாற்றி போடுகிறார். पर्वत जैसा तकलीफ सब वो निकाल देता எத்தனை है। பேர் கர்த்தர் இந்த வருஷத்துல அப்படி செய்ய போறார் அல்லவா? कहो कि प्रभु इस वर्ष में ऐसा करेगा। தேவப்பிள்ளை உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் உங்களுக்கு விரோதமாய் வந்த பெரிய பெரிய பிரச்சனைகளை அவர் லகுவாய் மாற்றி போடுகிறார். आपके परिवार के विरुद्ध आए तकलीफों को वो அவர் निकालता ரொம்ப है லகுவாய் மாற்றி போடுகிறார். और बहुत आसान बना देता है। ஹalleluya ஹalleluya. நித்ராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதில்லை. आपके सहन के ऊपर वो नहीं देता ஆணிக்கு है। மேலாக சோதிக்கப்படுவதில்லை. सहन करने के ऊपर वो कोई तकलीफों को नहीं अनुमति ஹalleluya देता। ஹalleluya ரபரபா. ஹalleluya ஹalleluya. பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாசத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய பாதத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாய் கிருபை செய்தவரே உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ கலக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு போராட்டத்தோடு அலலிடப்பா ஆராதனையில் கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளை என் தேவனே பலத்தை நீர் ஒவ்வொரு பலத்தை நீர் காண்கிற தேவன். இதுக்கு மேலே என் பிள்ளைகளுக்கு முடியாது, தாங்க முடியாது என்று அறிந்திருக்கிற தேவனே, கல்வி பலத்தை கண்ட தேவனே உமக்கு நன்றி அப்பா. உண்மையுள்ள தேவனே உமக்கு நன்றி அப்பா. ரிபரலபரபா ஹalleluya ரிகபதலலபா ஹalleluya ரிகபதலலபா ஷபா. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஹalleluya உன் திராணி இவ்வளவுதான் என்று நீர் அறிந்திருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya எல்லாவற்றையும் அறிந்து ஹalleluya தப்புவிக்க ஒரு வழியை உண்டாக்குறபடினால் சோதரா, தாங்க பலத்தையும் தந்து தப்புவிக்க வழியும் நீர் உண்டாக்குறபடினால் சோதரா. நாங்கள் எங்களை அல்ல, எங்களுடைய பலத்தை அல்ல, உண்மையே நம்பி இருக்கிறோம், உண்மையே நோக்கி பார்க்கிறோம். நீர் தொட்டதற்காய் நன்றி, நீர் பலப்படுத்தியிருக்காய் நன்றி. வரும் நாட்களில் விடுதலையோடு ஆராதிக்கும்படியாய் உம்முடைய கிருபை இறங்கி இருக்கிறபடினால் சோத்திரம். தொட்டதற்காய் நன்றி, உம்முடைய அக்கினி வெளிப்பட்டதற்காய் நன்றி, உம்முடைய பலத்தால் இடைகட்டி இருக்கிறபடினால் நன்றி, விடுவிக்கிறபடினால் நன்றி, தடைகளை உடைக்கிறபடினால் நன்றி, உம்முடைய பலத்தால் நிரப்புகிறபடினால் நன்றி அப்பா. ராபாலாபாசியா ஹalleluya. கிருபை தொடர்ந்து தாங்கட்டும், உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், அதில் உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எழுப்புதாவே, ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய பிரஸ்தாந்த என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சேஷாரமாக. ஆமென் ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.